இன்றைக்கு கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். आज हम गलातियों 5वां अध्याय के 22वें वचन को पढ़ेंगे. The book of Galatians chapter 5 verse 22. गलातियों 5वां अध्याय उसके 22वें वचन को हम पढ़ेंगे. இந்த வசனத்துல நாம் படிக்கிறோம், ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை வாசிக்கிறோம். इस वचन में हम पढ़ते पर आत्मा का फल प्रेम, आनंद, मेल, धीरज. இந்த வசனத்துல ஆவின் கனியை குறித்து விசேஷமாய் பவுல் சொல்கிறார். पौल इस वचन में जो आत्मा के फल के विषय में कहता है. எத்தனை ஆவியின் கனிகள் இருக்கிறது? कितने आत्मा के फल है? ஆவின் கனி என்று சொல்லும்போது அது ஒரு கனி என்று பார்க்கிறோம். और आत्मा का जो फल वो एक है. ஆவின் கனிகள் என்று எழுதப்படாமல், लेकिन वहाँ पर जो आत्मा के फले नहीं, ஆவின் கனிகள் என்று அவர் சொல்லாமல், वहाँ पर आत्मा के फले नहीं, அவர் சொல்றார் ஆவின் கனியோ என்று சொல்லி இதெல்லாம் காணப்படுகிறது. लेकिन वहाँ पर वो कहता है आत्मा का वो फल है. எப்படி ஆவியானவர் குறித்து சில இடங்களில் நாம் 7 ஆவிகள் என்று பார்க்கிறோம். जैसे पवित्र आत्मा के बारे में हम कई जगहों पर देखते हैं कि 7 प्रकार के होते हैं. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 4 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் தேவனுடைய 7 ஆவிகள் என்று நாம் अनेक இடத்துல பார்க்கிறோம். प्रकाशित वाक्य में भी हम पढ़ते हैं कि जो परमेश्वर का जो आत्मा है वो 7 प्रकार के होते हैं. 7 ஆவிகள் என்று நாம் கூட 7 ஆவிகளை பெறணும் அப்படி அல்ல. और ऐसा नहीं कि हमें भी वो 7 आत्मा को पाना है. ஒரே ஆவியானவர், लेकिन वो एक ही पवित्र आत्मा है. குணங்களை குறித்து பார்க்கும்போது 7 விதமாய் நாம் பார்க்க முடியும். लेकिन उसके 7 गुण है या फिर 7 प्रकार के हैं. अनेक அவருடைய அந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். और उसके बारे में अलग-अलग बातों को हम देख सकते हैं. ஆவின் கனி கூட ஒரு பரிசுத்த ஆவியின் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பார் என்றால், लेकिन एक मनुष्य के अंदर अगर पवित्र आत्मा है तो அவனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட तो வேண்டும். उसके अंदर ये जो आत्मा के फल होने चाहिए. ஹalleluya. हालेलुया. ஒரு சில பழங்களை நீங்க சாப்பிடும்போது अगर आप कुछ फलों को खाते हैं அந்த பழம் ஒரே பழமாய் தான் இருக்கும். तो वो तो एक ही फल होता है. ஆனால் அந்த தோல்ல நீங்க அந்த ருசிக்கு பார்க்கும்போது, लेकिन जब उसे आप चक्कर देखते हैं, ஆரஞ்சு பழத்தை அந்த தோலை நீங்க ருசி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? जब ऑरेंज फल को आप चक्कर देखते हैं तो கொஞ்சம் புளிப்பா அதை நீங்க டேஸ்ட் பண்ண முடியாமல் तब காணப்படும். उसका जो टेस्ट है थोड़ा कड़वा हो सकता है. அந்த உள்ளு பக்கமா அந்த கவர் அந்த தோலை நீங்க மீன்ஸ் ருசி எடுக்கும்போது, उसका जो ऑरेंज का जो बाहर का जो भाग है, जो छिलका है, उसको अगर खाते तो वो कड़वा लगता है. உள்ள ஆனால் பார்க்கும்போது அந்த ஆரஞ்சு பீஸை நீங்க சாப்பிடும்போது, लेकिन अंदर जब वो ऑरेंज के उस फल को हम खाते हैं, கொஞ்ச நேரம் அது புளிப்பா காணப்பட்டாலும் கூட அது பின்ன இனிப்பாய் அது மாறும். और वो जो है वो कड़वा नहीं लेकिन मीठा होता है. ஆவின் கனி என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த ஆவின் கனியிலே இது எல்லாமே நாம் பார்க்க முடியும். यहाँ पर आत्मा का फल है लेकिन उसके अंदर हम इन बातों को देखते हैं. அன்பு மாத்திரம் இருக்கணும் அப்படி அல்ல. उसमें ऐसा नहीं कि केवल प्रेम ही होना ஒரு चाहिए. மனுஷனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்வார் என்றால் இது எல்லாமே கூடவே காணப்படும். यदि एक मनुष्य के अंदर पवित्र आत्मा क्रिया करता है तो उनके अंदर ये सारे जो आत्मा के फल होने चाहिए. हालेलुया. हालेलुया. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த கனிகள் எப்போ காணப்படும்? लेकिन एक मनुष्य के अंदर ये जो फल कभी होंगे, ஆவின் கனி எப்போ காணப்படும்? आत्मा के फल कब उनके अंदर होगा? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும்போது, யோனா 15 अध्याय के 4th वचन में हम पढ़ते हैं. The book of John chapter 15 verse 4. யோனா 15 अध्याय के 4th वचन में இயேசு சொல்றார், கோடியானது திராட்சை செடியில் அது நிலைத்திராவிட்டால் என்றால், और यदि वो डाली दाखलता में नहीं बनी रही तो, ஒரு கொடி அந்த செடியை விட்டு இல்ல அந்த மரத்தை விட்டு விலகி இருக்கும் என்றால், यदि एक जो डाली उस दाखलता से हट जाए तो அது தானாக அது ஒரு காலமும் கூட ஒரு கனியை கொடுக்க तो முடியாது. अपने आप से कभी फल नहीं सकते. ஆனால் ஒரு அந்த கொடி ஒரு செடி மீன்ஸ் அந்த ஒரு கனியை கொடுக்க வேண்டும் என்றால், लेकिन अगर उसे फल देना है तो அது யாரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்றால், उसे किसके साथ बने रहना है? அந்த செடியோடு கூட இல்ல மரத்தை கூட மீன்ஸ் ஓடு கூட இருக்கும்போது, उसे जब वो डाली जो है दाखलता के साथ बनी रहती है, அந்த கொடி ஒரு கனியை கொடுக்கிறது. और तभी वो फल दे सकती है. ஹalleluya. हालेलुया. அப்படிதான் இயேசு சொல்கிறார். और ऐसा यीशु मसीह कहते हैं, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால், यदि आपको फल देना है तो நீங்கள் யாரிலே நிலைத்திருக்க வேண்டும்? आपको किस में बने रहना है? நீங்களும் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். आपको मुझ में बने रहना है. ஒருவன் இயேசுக்குள் இல்லாமல் இருப்பான் என்றால், यदि कोई यीशु मसीह पर बने नहीं है तो, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பான் என்றால், अगर परमेश्वर के वचनों को ध्यान नहीं देता, இயேசுவை சரியாக அறியாமல் இருப்பான் என்றால், अगर वो यीशु मसीह को ठीक से नहीं पहचानता तो அவன் ஒரு நாளும் கூட கனி கொடுக்க முடியாது. वो कभी भी फलों को नहीं दे सकता. ஹalleluya. हालेलुया. கலாத்தியர் 2:20வது வசனத்துல பவுல் சொல்கிறார், गलातियों 2 अध्याय के 20 वचन में पौलुस कहता है, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். कहता है कि
मसीह के साथ मैं भी क्रूसित हो गया, ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். लेकिन फिर भी मैं बचा। இனி நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். अब मैं नहीं लेकिन मुझ में मसीह जीवित இனி है। நான் செய்கிறது, நான் பேசுகிறது, நான் செய்கிற காரியங்களோ वो कहता है मैं जो कुछ कहता हूँ, जो कुछ करता என் हूँ, சுய விருப்பத்தின்படி அல்ல, वो मेरे खुद के अनुसार नहीं, அவர் எனக்குள்ள பிழைத்திருக்கிறதுனால, लेकिन क्योंकि अब मसीह मेरे अंदर जीवित है, அவருடைய அந்த கனி என் வாழ்க்கையில காணப்படுகிறது. उसके फल अब मेरे जीवन में प्रकट होंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் சித்தத்தின்படி, அவர் வார்த்தையின்படி நான் வாழுகிறேன். उसके वचन के अनुसार, उसके इच्छा के अनुसार अब मैं जीता हूँ। ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைக்காமல் இருப்பான் என்றால், यदि कोई मसीह में नहीं बने रहे तो ஒரு நாளுமே கனி கொடுக்க முடியாது. तो वो कभी भी फल नहीं दे सकता। அப்படிதான் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பு காணப்பட வேண்டும் என்றால், और ऐसे अगर हमारे जीवन में जो आत्मा का फल प्रेम होना है तो ஆவின் கனியாக அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். अगर वो आत्मा का फल प्रेम हमारे जीवन में होना है நாம் तो கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். हमें मसीह में बने रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। வேத வசனத்துல அன்பு நான் என்னதென்று பார்க்கும்போது, पवित्र शास्त्र में प्रेम क्या है? அன்பு முதலாவது யோவான் 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். पहला यूहन्ना चौथा अध्याय के 8वें वचन में, இது எல்லாம் தான் அன்பு, அப்படி அல்ல. और ये सभी जो है वो प्रेम ऐसा नहीं, தேவனை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், और परमेश्वर के बारे में कहता है, அவரே அன்பாகவே இருக்கிறார். वो कहता है क्योंकि वो ही प्रेम है। நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவரே அன்பென்று हम பார்க்கிறோம். जिस परमेश्वर की आराधना करते हैं वही प्रेम है, அவருடைய பெயரே அவர் அன்புள்ள தேவன், அவர் அன்பா இருக்கிறார். और वो प्रेम है, और परमेश्वर ही प्रेम है, அவர் இடத்துல அன்பு இருக்கிறது, அப்படி அல்ல. और उसके पास प्रेम ऐसा नहीं, தேவன் அன்பாகவே இருக்கிறார். लेकिन हम पढ़ते क्योंकि परमेश्वर ही प्रेम है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் அந்த டெஃபினேஷன், அவரே அன்பா இருக்கிறார். और उसका अर्थ ये कि परमेश्वर खुद प्रेम है। இன்னைக்கு அன்பு உலகத்துல நாம் அன்புன்னு கேட்கும்போது, और संसार में अगर हम पूछते प्रेम क्या है, அந்த அன்புக்கு ஒரு உதாரணமாய் ஜனங்கள் अनेक காரியங்களை तो சொல்லுவார்கள். लोग प्रेम के लिए अलग अलग जो मीनिंग को बताएंगे। ஒரு சிறு பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா அவன் நினைப்பா என்ன ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறான். अगर छोटे बच्चे को चॉकलेट दे तो वो सोचेंगे कि मुझसे ज्यादा प्रेम करते हैं। ரெண்டு வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னு நினைப்பாங்க, அந்த நபர் என்ன ரொம்ப நேசிக்கிறான். अगर कुछ लोगों से कुछ अच्छे शब्द को कहे तो वो सोचते कि ये मुझसे प्रेम करता है। கொஞ்சம் சிரித்து பேசினா நினைப்பாங்க எனக்கு ரொம்ப மீன்ஸ் நேசித்து பேசுகிறாங்க. अगर थोड़ा हंसकर बात करते तो उनको लगता है कि आप उनसे प्रेम करते हैं। சில பேர் ஒவ்வொரு நாளும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறதுனால நினைக்கிறாங்க அந்த நபர் என்ன ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். कुछ लोग रोज सुबह गुड मॉर्निंग का मैसेज भेजते तो वो सोचते कि वो मुझसे बहुत प्रेम करता है, அது அல்ல உண்மையான அன்பு. लेकिन वो सच्चा प्रेम नहीं है। தேவன் அவரே அன்பாகவே இருக்கிறார். फिर वचन में हम पढ़ते हैं कि परमेश्वर ही प्रेम है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் இந்த உலக அன்பை பார்க்கிறோம், और इसलिए संसार के प्रेम से बढ़कर நம்முடைய அந்த அளவு இயேசுவின் அன்பாய் இருக்க வேண்டும். और हमारा जो प्रेम है वो यीशु का जो प्रेम है उसके हिसाब से हमें देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. और वही मसीह का प्रेम है, அந்த அன்பு தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில பார்க்க और விரும்புகிறார். वही प्रेम परमेश्वर हम हर एक के जीवन में देखना அது चाहता है। ஒரு அகாப்பே அன்பா இருக்கிறது. वो एक अगापे प्रेम है। கிறிஸ்துவின் அன்பை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்கும்போது, मसीह के प्रेम के बारे में जब हम कुछ बातों को देखते हैं, அந்த அன்பின் ஆரம்பமே அவர்தான் செய்கிறார். और जो प्रेम है उसका आरंभ ही परमेश्वर की ओर से होता है। 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். पहला यूहन्ना चौथा अध्याय के 19वें वचन में, Book of 1 John chapter 4 verse 19, पहला यूहन्ना चौथा अध्याय के 19 वचन में, யார் முதலாவது அந்த அன்பை காண்பித்தார்? और किसने पहले प्रेम किया? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि उसने पहले हमसे प्रेम किया। அந்த அகாப்பே அன்பு எப்படி என்னது காண்பிக்கிறது? वो अगापे प्रेम क्या है? அது முதலாவது அவர் காண்பிக்கிற அந்த அன்பு. वो जो पहले परमेश्वर ने हमसे प्रेम किया, நாம் காண்பித்து நாம் செலுத்த அந்த அன்பை கண்டு அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார், அப்படி அல்ல. और ऐसा नहीं कि हमने पहले परमेश्वर से प्रेम किया उसके बाद उसने हमसे प्रेम किया, முதலாவது நாம் செலுத்தினோம் பின்பு அவர் செலுத்தினார், அப்படி और அல்ல. पहले हमने प्रेम किया उसके बाद उसने किया, ऐसा नहीं। அந்த அன்பின் ஆரம்பம் எங்க இருக்கிறது? लेकिन वो प्रेम कहाँ से आरंभ அந்த हुआ? அன்பை யார் ஆரம்பித்தார் என்று वो பார்க்கும்போது, प्रेम कैसे आरंभ हुआ? அவர் அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில அவர் காண்பித்தார். और परमेश्वर ने वो प्रेम हमारे जीवन में दिखाया। ஹல்லேலூயா. हालेलुया। நாமல்ல, முதலாவது அவர் அந்த அன்பை நமக்கு காட்டினார். हम नहीं, लेकिन परमेश्वर ने हमसे पहले प्रेम அப்போ किया। நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் என்றால், और इसलिए यदि हमारे अंदर मसीह का प्रेम है तो மற்றவர்கள் நம்மள அன்பு கூறணும், அப்படி அல்ல. दूसरे हमसे प्रेम करे ऐसा जरूरी नहीं அவங்க है। என்ன அன்பு கூர்ந்தால் நான் அன்பு காண்பிப்பேன், அப்படி அல்ல. और कोई और हमसे प्रेम करे इसलिए हम उनसे प्रेम करे ऐसा नहीं। முதலாவது அன்பை யார் காண்பிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்றால், सबसे पहले प्रेम किसे करना है? நாம் தான் கிறிஸ்தவர்கள் தான் முதலாவது அந்த அன்பை காண்பிக்க लोग வேண்டும். कहते हैं कि मसीह के बच्चे हमें परमेश्वर से हमें पहले प्रेम दिखाना है। ஹல்லேலூயா. हालेलुया। எந்த ஜனங்களை பார்த்தாலும் நாம் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். आप किसी भी लोगों को देखे तो सबसे पहले आपको उनसे प्रेम दिखाना है। அப்படிதான்
பார்க்கிறோம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடி और वही हम पढ़ते कि परमेश्वर ने पहले हमसे प्रेम किया இரண்டாவது அகாப்பே அன்பு என்று நாம் அறியும் போது और दूसरा जो अगापे प्रेम क्या है அது ஒரு கண்டிஷன் இல்லாத ஒரு அன்பு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு और वो जो प्रेम है बिना किसी कंडीशन के है எந்த ஒரு நிபந்தனை இல்லாம இப்படி இருந்தால் தான் நான் நேசிப்பேன் அப்படி அல்ல और अगर ऐसा ही होगा तब मैं प्रेम करूंगा ऐसा नहीं சில பேர் எப்போ ஜனங்களை நேசிப்பார்கள் कुछ लोग कब प्रेम करते हैं அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் பிரயோஜனம் இருக்கும்போது நேசிப்பார்கள் अगर उनके जीवन के लिए वो उपयोगी होते तब दूसरों से प्रेम करते हैं அவங்களுக்கு ஏதாவது அவங்க நல்ல வார்த்தைகள் நல்ல மீன்ஸ் பிரயோஜனமா இருப்பார்கள் என்றால் अगर दूसरे जो है उनके जीवन में कुछ काम के कुछ उपयोगी है तो तब वो उनसे प्रेम करते हैं அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி இருப்பார்கள் என்றால் अगर उनके अपेक्षा के अनुसार वो है तो ஏதாவது அவர்கள் உதவி செய்வார்கள் என்றால் अगर वो उनकी मदद करते हैं तो அந்த நிபந்தனைப்படி அவர்களை நேசிப்பார்கள் तो कुछ कंडीशन के अनुसार वो उनसे प्रेम करते हैं ஆனால் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது लेकिन रोमियो 5 के 8 में हम पढ़ते நம்ம हैं வாழ்க்கையில ஒன்றும் தகுதியான ஒரு காரியமாய் காணப்படாமல் இருந்தாலும் கூட यदि हमारे जीवन में कुछ भी बातें नहीं हो तो भी அவருடைய பார்வையில ஒரு நல்ல விஷயம் காணப்படாமல் இருந்தாலும் उसकी கூட दृष्टि में कोई भी अच्छी बात नहीं थी तो भी நாம் எப்படி இருக்கையில கர்த்தர் நம்மளை நேசித்தார் हम कैसे थे जब परमेश्वर हमसे प्रेम நாம் किया எப்படி வாழும்போது கர்த்தர் நமக்குள்ள அந்த அன்பை விளங்க பண்ணினார் என்று பார்க்கும்போது हम कैसे जी रहे थे जब परमेश्वर ने अपने प्रेम को प्रकट किया பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய அன்பை விளங்க हम பண்ணினார் जब पापी ही थे तब मसीह ने अपने प्रेम को दिखाया ஹalleluya हालेलुया ஒரு தகுதியில்லாத வாழ்க்கை வாழும்போது हम तो योग्य नहीं था ऐसा एक जीवन जी रहे थे தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது परमेश्वर को नाखुश करने वाला जीवन जी रहे थे தேவனை அறியாமல் ஒரு வாழ்க்கை வாழும்போது परमेश्वर को नहीं जानते थे ऐसा आप जीवन जी रहे थे தேவனுக்கு ஒரு சத்ரு துரோகியை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் परमेश्वर के लिए एक शत्रु के समान हम जी रहे थे அவருக்கு தூரமாய் வாழ்ந்து இருக்கும்போது परमेश्वर से दूर हो गए थे அவர் நம்மளை எந்த ஒரு கண்டிஷன் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் நம்மளை நேசித்தார் लेकिन परमेश्वर ने बिना किसी कंडीशन बिना देखे हमसे प्रेम किया அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்பட வேண்டும் और इसलिए मसीह का प्रेम हमारे जीवन में कैसे प्रकट हो करना है ஜனங்களிடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் दूसरे से कोई बात की अपेक्षा ना करते हुए हमें उनसे प्रेम करना है இப்படி இருந்தால் நான் அவர்களை நேசிப்பேன் ऐसा नहीं कि वो कुछ वो अपने आपके अनुसार होंगे तभी प्रेम करना है இதை செஞ்சா நான் உங்களை நேசிப்பேன் अगर वो कुछ करते हैं उसके बाद ही आपको प्रेम करना ऐसा नहीं எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்தா நான் நேசிப்பேன் अगर वो आपको कुछ पैसे दे तभी प्रेम करना ऐसा नहीं நான் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படி தான் நான் நேசிப்பேன் आप जैसे कहते हैं अगर उन बातों को वो माने तभी आप प्रेम करेंगे ऐसा नहीं எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் கிறிஸ்துவின் அன்பை நாம் காண்பிக்க வேண்டும் बिना किसी कंडीशन के मसीह के उस प्रेम को आपको दिखाना है எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்க வேண்டும் बिना किसी अपेक्षा के बिना किसी इच्छा के आपको प्रेम நான் दिखाना இப்படி है செஞ்சேன்னா அவங்க பதிலுக்கு எனக்கு இப்படி செய்ய வேண்டும் यदि मैं ऐसे करूं तो बदले में कुछ करेंगे ऐसे बिना सोचे அதுதான் கிறிஸ்துவின் அன்பை நாம் பார்க்கிறோம் और वही मसीह का प्रेम है அடுத்ததாவது கிறிஸ்துவின் அன்பை நாம் அறியும் போது और तीसरी बात मसीह का प्रेम क्या है அது ஒரு தியாகம் செய்கிற விட்டு கொடுக்கிற ஒரு அன்பா இருக்கிறது और वो जो है त्याग देने वाला एक प्रेम है யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார் என்று यूना பார்க்கிறோம் 3 के 11 में पढ़ते कि परमेश्वर पिता ने अपने इकलौता बेटे को हमारे लिए दे दिया நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் காண்பித்தார் और उसके द्वारा हमारे ऊपर जो प्रेम है उसे उसने प्रकट किया இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார் जगत से इतना प्रेम किया அந்த அன்பின் நிமித்தம் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் தந்தார் और उसके प्रेम के कारण अपने इकलौते पुत्र यीशु मसीह को उसने हमारे लिए दे ஒரு दिया பெரிய தியாகத்தை நாம் பார்க்க முடியும் एक बड़ा त्याग को हम देखते ஒரு हैं பெரிய sacrifice நாம் பார்க்க முடியும் एक बलिदान को हम देखते हैं இயேசுமே அவருடைய அந்த உயரமான அந்த ஸ்தானத்தை விட்டு இந்த பூமியில நமக்காக அவர் வந்தார் यीशु ने अपने उस जगह को छोड़कर इस संसार में हमारे लिए அவர் आए வெறுமையாக்கி அவருக்கு இருந்த அந்த மகிமையை அவர் நமக்காக விட்டு கொடுத்த இந்த பூமியில நம்ம மத்தியில வாழ அவர் வந்தார் अपने महिमा को छोड़कर अपने आप को खाली करते हुए इस संसार में हमारे लिए आए அப்போ கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறது तो मसीह का प्रेम कैसा है ஒரு தியாகம் செய்கிற ஒரு அன்பா இருக்கிறது वो त्याग देने वाला बलिदान देने वाला एक प्रेम சில है காரியங்களை விட்டு கொடுக்கிற ஒரு அன்பா कुछ இருக்கிறது चीजों को छोड़ने वाला एक प्रेम है அந்த அன்பு நிமித்தம் சில காரியங்களை விட்டு கொடுக்கிற ஒரு அன்பா उस இருக்கிறது प्रेम के खातिर कुछ चीजों को त्याग देना वो एक प्रेम है திரும்ப சொல்றேன் அன்புல அந்த அன்பு காட்டும் போது நான் தியாகிக்க கூட தியாகம் செய்ய கூட நான் ஆயத்தமா लोग இருக்கிறேன் कहते हैं कि मसीह का प्रेम जो मुझे प्रकट करना हो तो मैं त्याग देने के लिए भी तैयार हूँ ஹalleluya हालेलुया அடுத்ததாவது பார்க்கும்போது और अगली बात हम देखते அது हैं ஒரு மாறாத அன்பா இருக்கிறது वो जो प्रेम है वो ना बदलने वाला प्रेम है 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது दूसरा तीमुथियुस दूसरा अध्याय के 13 वचन में 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல दूसरा तीमुथियुस दूसरा अध्याय के 13 वचन में சில நேரம் நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் கூட कुछ समय जब हम विश्वास योग्य नहीं थे तो भी அவர் எப்படி இருக்கிறார் என்றால் तब वो कैसे थे அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் वो विश्वास योग्य बने थे ஹalleluya हालेलुया ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட और जब हम उद्धार पाए उसके बाद भी வசனத்தை அறிந்திருந்தாலும் கூட वचनों को समझने के बाद भी சில நேரம் நாம் அவருக்கு உண்மை இல்லாதவர்களாய் வாழ்ந்தாலும் கூட कुछ समय हम परमेश्वर के लिए विश्वास योग्य जीवन नहीं जिए तो அவர் भी எப்படி
இருக்கிறார் என்று பார்க்கும்போது लेकिन वो परमेश्वर कैसा है? அவர் உடனே நம்மளை தண்டிக்காமல் वो तुरंत हमें दंड नहीं देता, நம்மளை नहीं வெறுக்கிற தேவன் அல்ல. वो हमें नफरत करने वाला परमेश्वर இனி नहीं. நான் அன்பு செலுத்த மாட்டேன் என்று அப்படி சொல்லாமல் उसने वो ऐसा नहीं कहता कि इसके बाद में तुमसे प्रेम नहीं करूंगा, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन हम पढ़ते कि फिर भी परमेश्वर हमारे जीवन में विश्वास योग्य அவர் है. அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். वो प्रेमी परमेश्वर है அவர் அந்த அன்பில் அவர் பின் வாங்குவது அல்ல. और उस प्रेम को कभी, वो जो प्रेम है कभी बदलता नहीं. அந்த இளையகுமாரன் அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு மிகவும் தூரமாய் அவன் போனான். जब छोटा लड़का पिता के घर को छोड़कर बहुत दूर चला गया था, பாவத்தில் வாழ்ந்து தகப்பனுடைய எல்லாம் அந்த ஆஸ்திகளை அவன் இழந்து அழித்தவன் போடுகிறான். वो पाप में जी रहा था और पिता के सारे जो आशीषों को उसने व्यर्थ कर दिया. இது எல்லாமே அவருடைய தகப்பன் அறிந்திருக்கிறார். ये सारी बातों को पिता जानता था. ஆனாலும் கூட மறுபடியும் அவன் அந்த புத்தி தெரிந்த பின்பு வரும்போது, लेकिन फिर वो जब लौटा अपने पिता के घर में, அந்த தகப்பன் மறுபடியும் அவனை வெறுக்காமல், लेकिन उसका पिता जो है उससे नफरत ना करते हुए, உன்னாலே என் பேரு கெடுக்கப்பட்டது, मुझे नहीं कहा कि तेरे वजह से मेरा नाम खराब हो गया, அவமானம் என்று சொல்லி तेरे वजह से मेरा जो अपमान हो गया, அவனை தள்ளி விடாமல் उसे दूर नहीं किया, அவன் மேல் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். लेकिन उस पिता ने उस लड़के से प्रेम किया. அவனை மறுபடியும் அந்த மகனின் ஸ்தானத்துல என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்து அவனை கனப்படுத்தினார். और फिर एक बार उस बेटे के रूप में उसे क्या क्या करना था उसने किया. அதுதான் மாறாத அன்பை கர்த்தர் அகாப்பே என்று அன்பை, और वही परमेश्वर का नाम बदलने वाला प्रेम है. हालेलुया, हालेलुया. எனக்கு கிறிஸ்து அப்படிப்பட்ட அன்பை நமக்குள்ள பார்க்க और आज मसीह वैसा एक प्रेम हमारे अंदर देखना அந்த चाहता है. அன்புல ஒரு மாற்றம் இல்லாமல் காணப்பட வேண்டும். उस प्रेम में हमें कभी भी एक बदलाव को नहीं दिखाना. ஜனங்கள் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி இல்லாமல் இருந்தாலும் கூட, पर जब लोग हमारे सोच विचार के अनुसार ना चले तो भी அவர்களிடத்துல நம்முடைய அன்பு மாறாமல் காணப்பட வேண்டும். हमारा जो प्रेम है उनके प्रति कभी बदलना नहीं चाहिए. தேவனிடத்துல கூட அந்த அன்பு மாறாமல் காணப்பட வேண்டும். और परमेश्वर से भी हमारा जो प्रेम कभी बदलना नहीं चाहिए. हालेलुया, हालेलुया. அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. प्रेम जो है बहुत ही एक मुख्य बात है. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும்போது, पहला कुरिन्थियों 13 अध्याय के 13 वचन में இந்த ஆவின் கனியோ என்று சொல்லி முதலாவது ஏன் அன்பை அவர் காண்பிக்கிறார் என்றால், वो आत्मा का फल बोल के फिर सबसे पहला क्यों प्रेम को बताता है. அன்பு எல்லாவற்றையும் பார்க்கிலும் பெரியது என்று நாம் பார்க்கிறோம். क्योंकि प्रेम जो है सबसे बड़ा है. பவுல் பாருங்க, விசுவாசத்தையும் காண்பிக்கிறார், நம்பிக்கையும் காண்பித்து பின்ன சொல்லுகிறார், இந்த மீன்ஸ் அன்பையும் சொல்லி சொல்றார், அன்பு இது எல்லாவற்றையும் பார்க்கிலும் பெரியது என்று சொல்லுகிறார். पौलुस कहता है कि विश्वास आशा प्रेम इन तीनों में जो प्रेम है सबसे बड़ा है. हालेलुया, हालेलुया. சில நேரம் நாம் நினைக்கிறோம் விசுவாசம் ரொம்ப பெரியது, कुछ समय हम सोचते हैं कि विश्वास सबसे बड़ा है, நம்பிக்கை ரொம்ப பெரியது என்று நினைக்கிறோம். आशा सबसे बड़ा है. ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், இது எல்லாவற்றையும் பார்க்கலாம், இவைகளிலும் எது பெரியது? लेकिन पौलुस कहता है कि तीनों में क्या बड़ा है. அன்பே பெரியது என்று वो சொல்லுகிறார். कहता है कि इनमें से सबसे बड़ा प्रेम है. हालेलुया. हालेलुया. ஏன் அவர் அன்பை இவ்வளவு உயர்த்தி காண்பிக்கிறார்? वो क्यों प्रेम को इतना ऊंचे एक स्थान पर रखता है. விசுவாசிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. क्योंकि हम जिस बात पर विश्वास करते हैं उसका एक दिन अंत है. சில நாட்களுக்கு முன்பாக உங்க விடுதலை நீங்க விசுவாசித்தீங்க, कुछ दिनों के पहले आप आपके छुटकारे के लिए विश्वास உங்க किए थे. அற்புதத்தை நீங்க விசுவாசித்தீங்க, एक अद्भुत के लिए आपने विश्वास किया था. கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்தீர்கள். आपने विश्वास किया कि परमेश्वर करेगा, அத கர்த்தர் அந்த விசுவாசத்தை காண செய்தார். और उस विश्वास को परमेश्वर ने देखने के लिए அது मदद किया. ஒரு நிஜமாய் அது மாறினது. और वो जो विश्वास था आपका वो पूरा हुआ था. हालेलुया. हालेलुया. இயேசு வரப்போகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். और यीशु मसीह आने वाले उस बात पर भी हम विश्वास करते हैं. அந்த விசுவாசத்தை கூட அந்த விசுவாசம் கூட ஒரு நாள் நிறைவேற और போகிறது. वो विश्वास भी एक दिन पूरा होने वाला है. हालेलुया. हालेलुया. அப்ப அந்த விசுவாசம்க்கு ஒரு மீன்ஸ் ஒரு முடிவு இருக்கிறது. और उस विश्वास का भी एक अंत है. அந்த 12வது வசனத்துல 1 கொரிந்தியர் 13:12 சொல்றார், நாமும் அவர் முகமுகமாய் பார்க்க போகிறோம். उस पहला कुरिन्थियों 13 अध्याय के 12 वचन में वो कहता है कि हम उसे देखने वाले அப்படி हैं. பார்க்கும்போது நம்முடைய எல்லாம் எதிர்பார்ப்புகள், நம்முடைய அந்த விசுவாசம் எல்லாமே அது பூர்ணமாய் காணப்படும். और उसके बाद हमारा जो विश्वास है वो पूरा हो जाएगा. நம்பிக்கை கூட அப்படிதான், நாம் நம்பிக்கிறோம், நாம் சில காரியங்களை நம்பி இருக்கிறோம். और आशा भी ऐसा ही, हम कुछ बातों पर आशा करते हैं. கர்த்தர் இப்படி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். परमेश्वर ऐसा करेगा उस बात पर आशा के साथ हम लगे रहते हैं. ஆனால் எல்லாம் நம்பிக்கை கூட கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். लेकिन आशाओं को भी परमेश्वर एक दिन पूरा करता है. ஆனால் அன்பு குறித்து பார்க்கும்போது, लेकिन प्रेम के बारे में जो हम देखते हैं, அன்பு செலுத்தும்போது அதுக்கு ஒரு முடிவு இல்லாமல் அது காணப்படுகிறது. प्रेम का जो है कभी अंत नहीं है. हालेलुया. हालेलुया. அன்பு செலுத்த வேண்டும் என்ற கடைசி வரைக்கும் நாம் அன்பு செலுத்திக் கொண்டே இருக்க முடியும். और प्रेम जो है हम अंत तक प्रेम दर्शा सकते हैं. பரலோகத்துல போய் கூட அவரை நாம் அன்பு கூர்ந்து அவரை நாம் ஆராதிக்க हम போகிறோம். जब स्वर्ग जाएंगे वहां पर भी उससे प्रेम कर से
उसे परमेश्वर की हम आराधना करेंगे, அன்பு காட்டுகிறதுக்கு ஒரு ஒரு முடிவே இல்ல, ஒரு லிமிட்டே அல்ல. क्योंकि प्रेम दिखाने के लिए कोई अंत नहीं ஒரு है। மனுஷன் இவ்வளவுதான் நேசிக்க முடியும் அப்படி அல்ல, और एक मनुष्य इतना ही प्रेम कर सकता है ऐसा नहीं, இவ்வளவுதான் அளவுக்கு நேசிக்க முடியும் அப்படி அல்ல. और इतना ही वो प्रेम दिखा सकता है ऐसा नहीं। அன்புக்கு முடிவில்லாமல் அது उस காணப்படுகிறது. अंत जो प्रेम के लिए कोई अंत नहीं है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அப்படி நான் அவரை நேசிப்பேன், ये लोग कह सकते हैं कि मैं इस प्रकार से उसे प्रेम करूंगा, முடிவில்லாத அன்போடு கூட அவரை ஆராதிப்பேன், और ऐसे प्रेम से जो कभी अंत नहीं होगा। 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், दूसरा कुरिन्थियों 13 अध्याय के पहला वचन में पौलुस कहता है, நான் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும் கூட அறிந்தாலும் கூட, और मनुष्य चाहे भाषाओं को कहे लेकिन फिर भी, தூதர் பாஷைகள் பேசினாலும் கூட, दूतों के भाषाओं को कहे तो भी, இத்தனை பாஷைகள் பேசினாலும் கூட, और इतने भाषाओं को कहे तो भी, எல்லா பாஷைகள் பேசினாலும் கூட, सारे भाषाओं को कहे तो भी, எனக்குள்ள அன்பு இல்லாவிட்டால், यदि उनके अंदर प्रेम नहीं है तो, எனக்குள்ள அன்பு காணாமல் இருக்கும் என்றால், अगर मेरे अंदर प्रेम ना रहे तो நான் எப்படி காணப்படுவேன்? तब मैं कैसा रहूंगा? ஒரு சத்தமிடுகிற வெங்கலம் போல, और एक ऐसे पात्र के समान जो केवल आवाज करती ஒரு है, காலியான பாத்திரம், சும்மா சத்தம் உண்டாக்குற ஒரு பாத்திரமா जो இருக்கும். आवाज करने वाले एक पीतल के समान में रहता உள்ள हूँ, ஒண்ணுமே இருக்காது, ஆனா மாத்திரம் சத்தம் உண்டாக்குற ஒரு பாத்திரமா उसके இருக்கும். अंदर कुछ नहीं लेकिन केवल वो आवाज करती है। அப்படிதான் பவுல் சொல்ற, எனக்குள்ள அன்பு இராவிட்டால். और वही पौलुस कहता है पहला कुरिन्थियों 13 अध्याय के पहला वचन में, अगर मेरे अंदर प्रेम ना रहे तो, 2வது வசனத்துல இன்னும் சொல்லுகிறார், और दूसरे वचन में कहता சில है வரங்கள் எனக்குள்ள இருக்கிறது, कुछ वरदान मेरे अंदर है, தீர்க்கதரிசன வரங்கள் எனக்கு உண்டானாலும் கூட, मैं भविष्यवाणी कर सकता हूँ, சகல ரகசியங்களை நான் அறிந்திருந்தாலும் கூட, सारे रहस्य बातों को मैं समझता சகல हूँ, அறிவு எனக்கு இருந்தாலும் கூட, सारा समझ मेरे अंदर है तो भी, எவ்வளவு பெரிய விசுவாசம், கடுகு அளவு விசுவாசம் அல்ல, और कितना विश्वास, மாலைகள் பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் இருந்தாலும் वो கூட, कहता है कि मेरे अंदर इतना विश्वास है कि मैं पहाड़ों को हटा सकूं, எனக்கு என்ன இராவிட்டால், लेकिन क्या अगर मेरे अंदर ना रहे तो, அன்பு எனக்கு இராவிட்டால், यदि प्रेम ना रहे तो நான் எப்படிப்பட்டவன்? तो मैं कैसा हूँ? நான் ஒன்றுமில்லை என்று அவர் वो சொல்லுகிறார். कहता है यदि मेरे अंदर वो प्रेम ना रहे तो मैं कुछ भी नहीं। ஹalleluya. हालेलुया। பெரிய விசுவாசம் இருந்தால் போதாது, आपके अंदर बड़ा विश्वास है तो वो काफी नहीं। பவுல் சொல்றார், இவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தால் அன்பு இல்லாமல் இருந்தால் நீங்க ஒன்றுமில்லை. पौलुस कहता है कि चाहे कितना भी बड़ा विश्वास आशा हो, लेकिन अगर प्रेम ना हो तो मैं कुछ भी नहीं। பக்கத்துல பர்சன் அன்பு இல்லாமல் நீங்க ஒன்றுமில்லை. बाजू में देखकर कहे अगर प्रेम ना हो तो आप कुछ भी नहीं। ஹalleluya. हालेलुया। நல்ல ஜெபிக்கிறவனா இருக்கலாம், आप अच्छे से प्रार्थना कर सकते हैं, அநேக பாஷைகள் பேசுகிறவனா இருக்கலாம், और अनेक भाषाओं को कह सकते हैं, வேத ரகசியங்கள் அறிந்தவனா இருக்கலாம். वचन के गहराई को आप समझ सकते हैं। அந்த விசுவாசம் பார்க்கும்போது ஜனங்கள் மீன்ஸ் பிரமிக்கத்தக்க அப்படிப்பட்ட பெரிய விசுவாசம். आपके विश्वास को देखकर लोग चकित हो सकते हैं, இன்னைக்கு அப்படிதான் ஜனங்கள் காணப்படுகிறார்கள். और आजकल लोग ऐसे ही दिखते हैं, துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், वो परमेश्वर की स्तुति आराधना करते हैं, வசனத்துக்கு குறைவில்லை, वचन की कोई कमी नहीं, ஆனால் எதுக்கு குறைவென்றால் लेकिन क्या कमी है? அவர்களுடைய கிறிஸ்துவின் அன்பு காணாமல் இருக்கிறது. उनके अंदर मसीह का प्रेम नहीं है। அன்பு ஒரு மனுஷனுக்கு இராவிட்டால், यदि प्रेम एक व्यक्ति के अंदर ना हो तो அவன் ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். तो वो कुछ भी नहीं है। ஹalleluya. हालेलुया। ஆகையால் தேவன் அறிகிறவன் என்று சொல்லும்போது அவன் அன்பு கூற வேண்டும். और इसलिए अगर कोई कहता है कि मैं परमेश्वर को जानता हूं तो उससे प्रेम प्रकट करना है। வேதத்துல வாசிக்கும்போது யாரை கர்த்தர் விரும்புகிறார் நாம் நேசிக்க வேண்டும் என்று, और पवित्र शास्त्र में हम पढ़ते हैं कि परमेश्वर हम किससे प्रेम करे वो चाहता है। லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல, लेवी व्यवस्था 19வது அதிகாரம் 18வது வசனத்துல लेवी व्यवस्था 19वां अध्याय के 18 वचन में அவர் சொல்கிறார், நீ யாரை அன்பு கூற வேண்டும் என்றால், वो कहता है कि तुम्हें किससे प्रेम करना है। பிறனிலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். वो कहता है कि एक दूसरे से प्रति बैर न रखना। பிறனிலும் நீ அன்பு கூற வேண்டும். वो कहते हैं कि अपने जाति भाइयों से प्रेम करना। ஹalleluya. हालेलुया। யார் பிறன் என்று நாம் அறியும் போது वो कौन वो जो लोग हैं, நம்முடைய சொந்த ஊருக்காரர் மாத்திரம் பிறன் அல்ல, वो केवल हमारे गांव के पड़ोसी नहीं, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரர்கள் மாத்திரம் பிறன் அல்ல, अपने घर के जो बाजू में वो पड़ोसी नहीं। இயேசு அந்த உவமை மூலம் யாரை அந்த பிறன் என்று காண்பித்தார்? और उस दुष्टांत के द्वारा परमेश्वर ने किसे पड़ोसी कहा, யாரை பிறன் என்று காண்பிக்கிறார்? किसे पड़ोसी कर कर எல்லா कहा। ஜனங்களும் நம்மளுக்கு ஒரு சகோதரர் பிறனை போல தான் இருக்கிறார். हमारे लिए सारे जो लोग हैं भाई और एक पड़ोसी के समान ही है। அந்த நல்ல சமாரியன் அங்கிருந்து கடந்து போகும்போது, और जो अच्छा जो सामारी वहां से गुजर रहा था, அங்க ஒரு யூதனோ அவன் கொலையிடப்பட்டு அவனை அந்த கல்லர் கையில அவன் அகப்படுகிறான். वहां पर एक यहूदी के चोरी हो गया था, மரிக்க நிலைமையில் அவன் और காணப்படுகிறான். उसे मारकर मरने पर छोड़ दिए थे। அநேக சரீரத்துல காயங்கள் காணப்படுகிறது. उसके शरीर में बहुत सारे गांव थे, ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில எந்த ஒரு யூதன், எந்த ஒரு ஆசாரியன், எந்த ஒரு லேவியன் போய் அவனுக்கு உதவி செய்யவில்லை. लेकिन वैसे एक परिस्थिति में कोई भी यहूदी कोई भी
याजक भी उसके मदद के लिए नहीं गया। ஆனால் ஒரு சமாரியன் போய் அவனுக்கு உதவி செய்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுடைய அந்த சத்திரத்தை கொண்டு போய் அவனை மீன்ஸ் காப்பாற்றும் போது लेकिन एक सामरी व्यक्ति उसके पास जाकर उसकी मदद किया, उसके सारे चोटों पर उसने जो मेडिसिन लगाया उसकी मदद किया। இயேசு கேட்டார் யார் பிறன் என்று சொல்லும்போது அவனே சொன்னான் இவன் தான் இந்த சமாரியன் அந்த யூதனுக்கு ஒரு பிறன் இருக்கிறான்। और तब यीशु मसीह ने कहा कि वो जो उस यहूदी का जो सामरी व्यक्ति था वो एक पड़ोसी था। हालेलुया हालेलुया। அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்। और वही परमेश्वर हमारे जीवन में भी चाहता है। நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்றால் हमें किससे प्रेम करना है? எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும்। हमें हर किसी से प्रेम करना है। हालेलुया हालेलुया। எல்லாரையும் நான் நேசிப்பேன்। कि लोग कह सकते मैं हर एक जन से प्रेम करूंगा। हालेलुया। हालेलुया। சொந்தங்கள் மாத்திரமல்ல केवल आपके रिश्तेदारों से नहीं, ரட்சிக்கப்படாதவர்களை கூட நேசிக்க வேண்டும்। जिन्होंने उद्धार नहीं पाया उनसे भी आपको प्रेम करना है। வெறுக்கிறவர்கள் கூட நேசிக்க வேண்டும்। जो आपसे नफरत करते हैं उनसे भी आपको प्रेम करना है। இரண்டாவது பார்க்கும்போது யாரிடத்தில் நாம் அன்பை காண்பிக்க வேண்டும்। और दूसरी बात हमें किससे प्रेम रखना है? எபேசியர் 5:25 வசனத்துல एफिसियों 5वां अध्याय के 25 वचन में, எபேசியர் 5:25 வசனத்துல एफिसियों 5वां अध्याय के 25वें वचन में, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று பார்க்கிறோம்। हे पतियों अपने पत्नी से प्रेम रखो। கர்த்தர் அந்த அன்பை எங்க பார்க்க விரும்புகிறார்? परमेश्वर उस प्रेम को कहां देखना चाहता है? ஊருக்கு மாத்திரம் அன்பு செலுத்த வேண்டாம், केवल गांव में या फिर अपने पड़ोसी से नहीं, சொந்த குடும்பத்துல சொந்த வீட்டுல நாம் அன்பா இருக்க வேண்டும்। लेकिन अपने ही घर में अपने पति से पत्नी से आपको प्रेम रखना है। हालेलुया। हालेलुया। யாரை பார்த்து சொல்கிறார்? वो किसे देखकर कहता है? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள்। हे पतियों अपनी अपनी पत्नियों से प्रेम रखो। யார் மனைவியிடத்துல சொந்த மனைவிகளில் அன்பு கொள் என்று அவர் சொல்கிறார்। पर लिखा है अपनी अपनी पत्नी से प्रेम रखो। யாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கிறது கூட ரொம்ப தெளிவாய் சொல்கிறார், ताकि किसी को कंफ्यूज ना हो, इसलिए बहुत साफ साफ वहां पर लिखा है। கர்த்தர் இணைத்த குடும்பமா இருக்கிறது। और परमेश्वर ने जो परिवार को जोड़ा ஒரு है, கணவர் மனைவி அவர் இணைக்கிறார்। एक पति और पत्नी को परमेश्वर जोड़ता है। ஏவாளை சிருஷ்டித்த பின்பு யார் ஆதாமிடத்தில் கொண்டு வருகிறார்? और आदम को किसके पास परमेश्वर लेकर आया? அவரை சிருஷ்டித்து அவளை கொண்டு வந்து அவர் நிறுத்துகிறார்। और वो परमेश्वर से बनाया और उसके पास लेकर आया। ஒரு நோக்கமாய் ஒரு ஏற்ற துணையாக அவர் கொண்டு வருகிறார்। और एक सही एक साथी बनाकर परमेश्वर ने उसे लाया। அப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்தை இணைக்கும் போது, और जब परमेश्वर एक परिवार को जोड़ता அந்த है, குடும்பத்துல கணவர் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அந்த அன்பு காணப்பட तो வேண்டும்। उस परिवार में जो पिता जो माता पिता और बच्चों के बीच में वो प्रेम होना जरूरी है। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிने கர்த்தர் எங்க குடும்பத்தை இணைத்திருக்கிறார்? कितने लोग कैसे परमेश्वर हमारे परिवार को जोड़ा है? என் கணவர் மனைவிக்கு கர்த்தர் எங்களை இணைத்திருக்கிறார்। और मेरे पति परमेश्वर हमें जोड़ा है। எனக்கு கொடுத்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்। और इस परिवार को परमेश्वर हमें दिया है। அப்ப எல்லாமே கர்த்தர் இணைத்து கொடுத்திருக்கிறார் என்றால், तो अगर सभी कुछ परमेश्वर ने आपके जीवन में दिया है, तो அவர்களுக்குள்ள என்ன காணப்பட வேண்டும்? तब उनके बीच में क्या होना चाहिए? கிறிஸ்துவின் அன்பு காணப்பட வேண்டும்। मसीह का प्रेम होना जरूरी है। हालेलुया। हालेलुया। பிள்ளைகள் மத்தியில இல்ல பெற்றோர் பிள்ளைகள் கணவர் மனைவி எல்லாரும் ஒரு பாசமே அன்போடு கூட காணப்பட पति வேண்டும்। पत्नी के बीच में और बच्चों के बीच में हमेशा प्रेम होना जरूरी है। அது மாத்திரமில்ல மருமகளை கூட என்ன செய்யணும் என்றால் நேசிக்க வேண்டும்। और उतना ही नहीं, மருமகனை கூட நேசிக்க வேண்டும்। आपके बहुओं से भी आपको प्रेम करना है। மாமியார் மாமனாரை கூட நேசிக்க வேண்டும்। आपके सास और ससुर से भी आपको प्रेम करना है। हालेलुया। हालेलुया। உங்க மகனை உங்க அந்த மருமகளை கர்த்தர் மருமகளை கர்த்தர் இணைத்திருக்கிறார் என்றால், अगर बहुओं को परमेश्वर ने आपको दिया है, तो அப்படி விசுவாசிகள் என்றால், तो अगर आप विश्वास को परमेश्वर ने उन्हें दिया है, तो அவர்களை நேசிப்பதும் நீங்க அந்த கிறிஸ்துவின் அன்போடு கூட நீங்க நேசிக்க तो வேண்டும்। मसीह के प्रेम के अनुसार ही आप उनसे भी प्रेम करेंगे। ஒருவேளை நீங்க மருமகனை வெறுக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், இல்ல மருமகளை வெறுக்கிறவர்களா இருப்பீர்கள் आप बहुओं से नफरत करते हैं, तो அப்போ நான் கிறிஸ்துவின் அன்பை நீங்க அறியாமல் இருக்கிறீர்கள்। उसका मतलब ये है कि आप मसीह के प्रेम को नहीं உங்க जानते हैं। பிள்ளைகளை கிறிஸ்து இணைத்தார் என்று நீங்க விசுவாசிக்கும் இருக்கிறீர்கள்। आप उस बात पर विश्वास नहीं करते कि परमेश्वर ने आपको उन्हें जोड़ा है। சில வீட்ல பார்க்கும்போது மகனை வித்தியாசமாய் நேசிப்பார்கள், और कुछ घरों में जो अपने बेटी से अलग तरीके से प्रेम करते हैं, மருமகளை வித்தியாசமாய் நேசிப்பார்கள்। लेकिन उसके पति से अलग रीति से वो प्रेम करते हैं। மகளை வித்தியாசமாய் நேசிப்பார்கள், बेटी को अलग रीति से प्रेम करते हैं, ஆனால் மருமகனை வித்தியாசமாய் நேசிப்பார்கள்। लेकिन उसके पति से अलग रीति से प्रेम करते हैं। கிறிஸ்துவுடைய அன்பு அப்படி அல்ல। लेकिन मसीह का प्रेम वैसा नहीं। குடும்பத்துல கர்த்தர் அன்பை பார்க்க விரும்புகிறார்। परिवार में परमेश्वर प्रेम को देखना चाहता है। हालेलुया। हालेलुया। अनेक குடும்பங்கள் எதற்காக பிரிந்து போகிறார்கள்? और बहुत सारे परिवार क्यों अलग हो जाते हैं? கணவர் மனைவி கூட மீன்ஸ் அந்த காரணங்களினால அல்ல, और पति पत्नी के कारणों के कारण नहीं। இடையில இருக்கிற அந்த தாயார்கள் இல்ல அந்த மாமனார் மாமியார் இல்ல பெற்றோர்கள் செய்கிற அந்த காரியங்களினால, और जो माता पिता फिर जो सास ससुर करते हैं उनके कारण, எல்லா காரியங்களும் நுழைகிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில அது பாதிப்பை கொண்டு வருகிறது। हर चीज में वो इस जो इन्वॉल्व हो जाते हैं उसके कारण जो परिवार में लोग अलग हो जाते हैं। எந்த குடும்பத்துல அன்பு காணப்படுகிறதோ, लेकिन जिस परिवार में प्रेम है, அது ஒரு நாளுமே பிரியாத ஒரு குடும்பமா இருக்கும்। वो जो परिवार कभी भी अलग नहीं होगा। हालेलुया। हालेलुया।
சில குடும்பங்களை பார்க்கும்போது பிள்ளைகளுக்குள்ள ரொம்ப பாரமாய் காணப்படும். और कुछ परिवार में जो बच्चों का एक बड़ा बोझ रहता है மகன் ரெண்டு பக்கமாய் அவன் திரும்ப முடியாமல் இருக்கும். और उनका लड़का जो है दोनों तरफ से वो फंस जाता है. அம்மா பேச்சு கேட்க மனைவி பேச்சு கேட்கவா. वो सोचता है कि मेरे माँ की बात को सुनूं या पत्नी की बात को அம்மா सुनूं. இப்படி சொல்லுவாங்க, மனைவி இப்படி சொல்லுவாங்க. और माँ कुछ और कहती है और जो पत्नी कुछ और कहती है. அதனால பையன் இல்ல மகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு மீன்ஸ் ஒரு பாரமாய் அது காணப்படும். और उसके कारण उनके जीवन में हर दिन बड़े बोझ के समान रहता है. ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन एक बात को हमें समझना है, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் என்றால், अगर आपके बच्चे अच्छे रहे तो, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா அவர்களை பார்ப்பீர்கள் என்றால், अगर आपके बच्चों को आप खुश देखना चाहते அவர்களை हैं, அன்போடு பார்ப்பீர்கள் என்றால், अगर प्रेम से आप उन्हें देखते हैं, அது அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லா நன்றா இருக்கும். तो वो केवल उनके जो भविष्य के लिए भी अच्छा होगा. ஹல்லேலூயா. हालेलुया. ரூத் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது என் குடும்பத்தை குறித்து ஜனங்கள் எப்படி பேச लोग வேண்டும், कैसे थे मेरे परिवार के बारे में लोग इस प्रकार से कह पाए, என் குடும்பம் என் பிள்ளைகள் வாழ்க்கை கூட குறித்து ஜனங்கள் அப்படி பேச வேண்டும். बच्चों के जीवन के बारे में भी दूसरे लोग ऐसे कहने पाए, கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் பார்க்க வேண்டும். मसीह के प्रेम के उनके जीवन में लोग देख இந்த पाए, குடும்பத்துல கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. और जिस कि इस परिवार में मसीह का प्रेम है, குடும்பத்துல எப்படி ஒற்றுமையா இருக்கிறார்கள். इस परिवार में लोग एकता के साथ है. அடுத்ததாவது பார்க்கும்போது और अगली बात हम देखते हैं, மற்ற விசுவாசிகளை நாம் நேசிக்க வேண்டும். दूसरे विश्वासियों से भी हमें प्रेम रखना है. யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனத்துல வாசிக்கும் போது, यूहन्ना 13 अध्याय के 25 वचन में, யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனம், यूहन्ना 13 अध्याय के 25 वचन में, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், और यदि आप एक दूसरे से प्रेम रख, என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். तब तुम मेरे जो चेले हैं, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று எல்லாரும் அறிந்து और கொள்வார்கள். सभी लोग जान पाएंगे कि तुम मेरे संतान நான் हैं, உங்களுடைய தேவன் என்று எல்லாரும் அறிந்து और கொள்வார்கள். सभी लोग जान पाएंगे कि मैं तुम्हारा परमेश्वर हूँ. எதினால்? किस लिए? அதனால் என்று சொல்லி எதினால் அவர் சொல்கிறார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். और वो कहते हैं कि किस कारण से वो सभी लोग जान पाएंगे. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால், वो कहते हैं कि यदि तुम एक दूसरे से प्रेम करो तो. எனக்கு கிறிஸ்தவர் குறித்து எல்லாருமே अनेक ஜனங்கள் வெளியே மோசமாய் பேசுகிறார்கள். और आजकल मसीह लोगों के बारे में लोग जो कुछ गलत बात को कहते हैं, சபைக்குள்ளவே अनेक சண்டை போராட்டங்கள் காணப்படுகிறது. क्योंकि कलीसिया के अंदर ही झगड़े और लोग एकता के साथ नहीं रह पाते, ग्रुपाய் பிரிந்து வாழுகிறார்கள். और कुछ जो लोग ग्रुप झुंड में अलग हो जाते हैं. சபைக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு காணாமல் இருக்கிறது. और इसलिए कलीसिया के अंदर मसीह का प्रेम नहीं है. ஜனங்கள் எப்படி இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்ல முடியும்? तो लोग कैसे इस प्रकार के अच्छे एक गवाही को दे सकते हैं? அவருடையவர் அவர் இந்த சபையை நடத்துகிற ஆளுகை சென்று எப்படி ஜனங்கள் அறிந்து கொள்ள तो முடியும்? लोग कैसे समझ पाएंगे कि हम परमेश्वर के और परमेश्वर इस कलीसिया में राज करता है? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்கள் இருந்தால்தான் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். यदि हम आपस में प्रेम रखें तभी लोग भी समझ पाएंगे. மற்ற விசுவாசிகளை நான் அன்பு கூறுவேன். कि लोग कह सकते हैं कि मैं दूसरे विश्वासियों से प्रेम रखूंगा. சகோதர அன்போடு சகோதரி அன்போடு நான் அவர்களை நேசிப்பேன். एक भाई बहन वाला प्रेम के साथ हम उसे प्रेम நல்ல करेंगे. கருத்தை சொல்ல முடியுமா? நான் சகோதர சகோதரி அன்போடு நான் ஒவ்வொரு விசுவாசிகளை நேசிப்பேன். कि आपने हाथ उठाकर कह सकते हैं कि भाई और बहन वाला प्रेम से मैं दूसरे से प्रेम करूंगा. ரெண்டு சகோதர சகோதரிகளை अनेक காரியங்கள் இருக்கலாம். और भाइयों के बीच में उनके बीच में बहुत सारी चीजें हो सकती ஆனால் है, விட்டு கொடுப்பார்கள், लेकिन वो एक दूसरे को त्यागते हैं, மன்னிப்பார்கள், वो माफ करते हैं, அன்போடு கூட காணப்படுவார்கள். और प्रेम के साथ वो रहते हैं. அப்படிதான் நாம் கூட சபையில விட்டு கொடுத்து மன்னித்து நம்ம ஒற்றுமையா இருக்க और வேண்டும். ऐसे हमें भी कलीसिया में एक दूसरों को माफ करते हुए प्रेम के साथ रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த யூதாஸ் அவரை காட்டிக் கொள்வான் என்று இயேசு அறிந்திருந்தாலும் கூட और वो यीशु मसीह जानते थे कि यहूदिया उसको दिखाने वाला है, அந்த ஐக்கியத்துல அவனை விட்டு கொடுக்காமல், लेकिन फिर भी उसे नहीं छोड़ा. அவனுடைய கால கழுவி उसके पैरों को धोकर, அவன் விட்டு கொடுக்கிற அந்த நேரத்துல கூட சிநேகிதனே என்று சொல்லி, जब उसने यीशु मसीह को धोखा दिया उस समय पर भी उसने कहा कि मित्र, அந்த கடைசி ராபோஜத்துல அவனோடு கூட இருந்தார். और जो आखिरी जो भोजन के समय में यीशु मसीह उसके साथ ही थे. அப்படிப்பட்ட அன்பை காட்டி கொடுக்கிற அந்த யூதாஸ் கர்த்தர் காண்பிக்க முடியும் என்றால், और जो यहूदास यीशु मसीह को धोखा दिया उसके साथ भी अगर यीशु मसीह इतना प्रेम कर पाए तो சொல்றீங்க அப்படி நான் ஒவ்வொரு விசுவாசிகளை நான் நேசிப்பேன். कि लोग कह सकते हैं कि मैं भी दूसरे विश्वासियों से ऐसे प्रेम करूंगा. அவங்க அப்படி பேசுங்க அதனால நேசிக்க மாட்டேன் அப்படி அல்ல. और वो ऐसे कह रहे इसलिए मैं उनसे प्रेम नहीं करूंगा, ऐसा அப்படி नहीं. சொல்லிட்டாங்க பிள்ளைகள் கூட அப்படி அதற்காக நான் நேசிக்க மாட்டேன் அப்படி அல்ல. वो मेरे बच्चों के बारे में ऐसा कह दे, परिवार के बारे में ऐसे कर दिए इसलिए मैं प्रेम नहीं करूंगा, ऐसा नहीं. நீங்க கேள்விப்பட்டாலும் கூட यदि आपने कुछ बातों को सुना तो भी அவர்களை வெறுக்காமல் நாம் நேசிக்க வேண்டும். आपको उनसे नफरत नहीं करना लेकिन निरंतर प्रेम करना है. அவர்களின் சகோதர சகோதரி அதற்காக நேசிப்பேன் விட்டு கொடுப்பேன்னு சொல்ல வேண்டும். और वो तो मेरे भाई और बहन है इसलिए मैं उन्हें माफ कर देता हूं, ऐसे कहकर आपको प्रेम करना है. மத்தேயு 5:44 வசனத்துல
மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். और मत्ती 5वां अध्याय के 44 वचन में இயேசு சொல்றார், நீங்கள் சிநேகிதர் மாத்திரமல்ல, और यीशु मसीह कहते हैं कि तुम केवल मित्र नहीं, உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று சொல்லுகிறார். कहते हैं कि अपने शत्रुओं से भी आप प्रेम रखो. விசுவாசி குடும்பங்கள் இவர்களை மாத்திரமல்ல, நீங்க உங்களை எதிர்க்கிறவர்கள் கூட நேசிக்க வேண்டும். कहते हैं को नहीं अपने पड़ोसी से, लेकिन अपने बैरियों से भी आप प्रेम रखो. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். उनके लिए आपको प्रार्थना करना है, उन्हें आशीष करना है. ஹalleluya. हालेलुया. அதுதான் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அந்த அன்பை பார்க்கிறோம். और ये ऐसा प्रेम पर मसीह आज हमारे जीवन में देखना चाहता உங்களை है. எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுறவர்கள் கூட, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், आपके विरोध में जो बात करते हैं, जो क्रिया करते हैं, उनके साथ भी, உங்களை சபிக்கிறவர்கள், जो आपको शाप देते हैं, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறவர்கள், जो गलत शब्दों का इस्तेमाल करते हैं, அவர்களை நீங்க சிநேகிக்க வேண்டும். उनसे भी आपको प्रेम रखना है. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. और वही मसीह का प्रेम है. அது எப்போ நமக்குள்ள காணப்பட वो முடியும்? हमारे अंदर कब प्रकट होगा? நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான், ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட்டால் தான். जब हम मसीह में बने रहते हैं और पवित्र आत्मा हमारे अंदर क्रिया करती है, तो மாம்சத்துல வாழ்கிறவன் எப்பொழுதுமே ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு எதிரிகளை அவன் நேசிக்கவே முடியாது. जो शरीर में जीता है वो कभी अपने शत्रु से प्रेम नहीं कर पाएगा. அவன் எதிர்க்கும் போது அவனும் சொல்லுவான், நானும் காட்டுவேன். अगर वो विरोध करता है तो हम भी उसे विरोध करने लगते हैं. இன்னைக்கு இல்லாட்டிலும் நாளைக்காவது நான் பார்த்திருவேன் என்று அப்படி சொல்லுவார்கள். हम कहते हैं कि आज नहीं तो कल मैं उसे दिखा दूंगा, அதை மன்னிக்காமல் இருப்பார்கள். और कभी माफ नहीं कर पाते. ஆவியின் கனி உள்ள இருக்கும் என்றால், लेकिन अगर आपके अंदर वो आत्मा का फल है, तो கிறிஸ்துவின் அன்புள்ள இருக்கும் என்றால், अगर मसीह का प्रेम आपके अंदर है, तो அவன் வார்த்தைக்குள் கட்டப்படுவான் என்றால், अगर वचन में अगर वो बांधा हुआ है, तो அவன் அப்படிப்பட்ட சத்துருக்களை கூட அவன் மன்னித்து அவன் சிநேகிக்கிறவனாய் இருப்பான். तो वो अपने शत्रुओं से भी प्रेम करेगा, उन्हें माफ कर देगा. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனத்துல, और प्रेरितों के काम 7वां अध्याय उसके 60वें वचन में, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனத்துல, प्रेरितों के काम 7वां अध्याय और 60 वचन में, அவன் முழங்கால் படித்த ஸ்தேவான் அவனை அந்த ஜனங்கள் கல்லெறிந்து அந்த 59வது வசனம் கல்லெறிந்தால் என்று பார்க்கிறோம். और हम पढ़ते कि स्तिफनुस को लोगों ने पथराव किया, அவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவனை கொன்று போட முயற்சி எடுக்கிறார்கள். लोगों ने उसे मारने की कोशिश की है, அவன் பாவம் செய்ததனால அல்ல, और उसने कोई पाप किया इसलिए नहीं, இயேசு கிறிஸ்து சொன்னதனால, उसने यीशु मसीह के बारे में कहा इसलिए, சாட்சியை வாழ்ந்ததனால, यीशु मसीह के लिए गवाही के साथ जिया इसलिए. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக அவன் தேவனிடத்தில் சொல்லுகிறான். और ऐसे लोगों के लिए वो परमेश्वर से कहता है, கடைசி மூச்சு நேரத்துல, கடைசி மரிக்கிற நிலையில, जब वो मरने पर था, ஆண்டவர் இவர்கள் மேல वो कहता है कि ये परमेश्वर, இந்த பாவத்தை சுமதா என்று சொல்லுகிறார். वो कहता है कि इस पाप को उनके ऊपर ना रख. ஹalleluya. हालेलुया. அந்த நேரத்துல கூட மன்னிக்கவன் ஆயத்தமா இருக்கிறான். उस समय पर भी उन लोगों को माफ करने के लिए वो तैयार था. நேரத்துல கூட இவர்கள் நரகத்துல போய் அழிந்து போகக்கூடாது என்று அவன் ஜெபிக்கிறான். उस समय पर भी वो कहता है कि ये जो लोग नाश ना हो और नरक में ना जाए. இவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்காக நிற்க வேண்டும் அவன் எதிர்பார்க்கிறான். वो चाह रहा था कि वो जो लोग है पछताव करे और यीशु मसीह के लिए खड़े रहे. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அந்த அன்பு எப்போ காணப்படும் என்றால், लेकिन ऐसा एक प्रेम कब प्रकट कर सकते हैं? ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கும் என்றால் நாம் காட்ட முடியும். यदि वो आत्मा का फल हमारे अंदर हो तभी हम दिखा सकते हैं. ஹalleluya. हालेलुया. ஆனால் முக்கியமாய் யாரை நாம் அன்பு கூற வேண்டும் என்றால், लेकिन सबसे मुख्य बात हमें किससे प्रेम रखना है? உபாகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, व्यवस्था विवरण 5वां अध्याय के 5वें वचन में, உபாகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, व्यवस्था विवरण 5वां अध्याय उसके 5वें वचन में, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் और तुम अपने यहोवा परमेश्वर से உன் முழு இதயத்தோடும், पूरे मन से, உன் முழு ஆத்மாவோடும், पूरे आत्मा से, உன் முழு பலத்தோடும் पूरे बल से அன்பு கூறுவாயாக. प्रेम करना है. இது ஒரு முழுமையான அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். और ये एक संपूर्ण प्रेम परमेश्वर चाहता है. ஆத்மாவோடு மாத்திரம் அல்ல, केवल प्राण से नहीं, மாத்திரம் பலத்தோடு மாத்திரம் அல்ல, केवल बल से नहीं, உனக்கு இருக்கிற எல்லாவற்றத்தோடு அவரை நீ அன்பு கூற வேண்டும். लेकिन तेरे पास जो कुछ है उसके द्वारा परमेश्वर से प्रेम करना ஒவ்வொரு है. நாளும் நம்முடைய முழுமையா அவருக்கு அந்த அன்புல நாம் செலுத்த வேண்டும். और पूर्ण रीति से हमें परमेश्वर से प्रेम करना है. ஹalleluya. हालेलुया. நம்முடைய யோசனையோடு, हमारे सोच विचारों से, நாம் எல்லாம் சிந்திக்கிற ஒவ்வொரு காரியத்துல, और हम जो कुछ सोचते हैं उसमें, நம்முடைய இதயத்தின் வாஞ்சையில, हमारे हृदय के जो चाहतों में, நாம் செய்கிற ஆராதனையில, हम जो आराधना करते हैं उसमें भी கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தினால परमेश्वर ने जो बल दिया उस पे, எல்லாவற்றிலும் என்ன செய்யணும் என்றால் அவரை அன்பு கூற வேண்டும். उन सारे बातों में हमें परमेश्वर से प्रेम करना है. ஹalleluya. हालेलुया. எத்தனை சொல்ற முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நான் அவரை அன்பு कि लोग கூறுவேன். कैसे पूरे बल से, पूरे मन से, पूरे आत्मा से परमेश्वर से प्रेम करूंगा. ஹalleluya. हालेलुया. நல்ல கருத்து சொல்லுங்க. अपने हाथ उठाकर कहे, முழு இதயத்தோடு, मेरे पूरे मन से, என் முழு ஆத்மாவோடு, मेरे पूरे प्राण से, என் முழு பலத்தோடு நான் அவரை पूरे बल அன்பு से मैं கூறுவேன். परमेश्वर की आराधना करूं. ஹalleluya. हालेलुया. அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே,
சந்தோஷமே சமாதானமே உம்மைதான் நேசிக்கிறேன் சந்தோஷமே சமாதானமே உம்மைதான் நேசிக்கிறேன் 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 உயிருள்ள நாளெல்லாம் உம்மைதான் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைதான் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைதான் நேசிக்கிறேன் தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை மாத்திரம் அன்பு கூறுகிறேன் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன் हाँ केवल तुझसे प्रेम करूंगा प्रभु हालेलूया முழு பலத்தோட அவரை நேசிக்க வேண்டும் पूरे बल से परमेश्वर से प्रेम करे हालेलूया हालेलुया கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் परमेश्वर ऐसा प्रेम को हमसे வேதத்துல பார்க்கும்போது वचन में हम पढ़ते हैं யாரு கர்த்தரை நேசிக்கிறான் कौन परमेश्वर से प्रेम करता எந்த है மனுஷன் தேவனை நேசிக்கிறான் என்று சொல்ல முடியும் और कौन कह सकता है कि मैं परमेश्वर से प्रेम करता हूँ யோவான் 14 அதிகாரம் 15வது வசனத்துல और यूहन्ना 14 अध्याय के 15 वचन में யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல यूहन्ना 14 अध्याय के 15 वचन में நீங்கள் என்னிடத்துல அன்பா இருந்தால் यदि आप प्रेम से रहे तो ஒருவேளை நீங்க சொல்றீங்க நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் और यदि आप कहते हैं कि मैं परमेश्वर से प्रेम करता हूँ நீங்க என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் तब आप मेरे आज्ञाओं को मानेंगे எந்த மனுஷன் சொல்ல முடியும் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று कौन कह सकता है मैं परमेश्वर से प्रेम करता அவருடைய हूँ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவனோ அவன் சொல்ல முடியும் நான் தேவனை அதிகமாய் நேசிக்கிறேன் जो परमेश्वर के वचनों को सुनता है और उसके अनुसार चलता है केवल वही कह सकता है कि मैं परमेश्वर से प्रेम रखता हूँ வாசிக்கிறவன் மாத்திரமல்ல केवल जो पढ़ता है वो नहीं கேட்கிறவன் அல்ல जो सुनता है वो नहीं அறிகிற பேசுகிறவன் அல்ல जो बात करता है वो नहीं அதை கைக்கொள்ளுகிறவன் அவன் தேவனிடத்துல அன்பு கூறுகிறான் लेकिन जो वचन को मानता है वही परमेश्वर से प्रेम रखता है தாவீதை பார்த்து சொல்கிறார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான் और दाऊद कहकर कहते हैं कि ये मेरे मन के अनुसार है ஒரு நேரத்துல அவன் பாவம் செய்தாலும் கூட और एक समय पर पाप किया तो भी பாவத்துக்கு இடம் கொடுத்தாலும் கூட उसने पाप के लिए जगह அவன் மனம் திரும்பி பின்பு அவனுடைய அந்த வாழ்க்கையோ கர்த்தருக்காக அந்த வார்த்தையை அவன் ஒப்பு கொடுத்தான் लेकिन फिर आकर परमेश्वर के वचन के अनुसार अपने जीवन को सौंपा 119 சங்கீதத்துல அவன் அடிக்கடி சொல்கிற அந்த தாவீது சொல்கிற அந்த வார்த்தை भजन संहिता 119 में बार बार दाऊद कहता है வசனத்தை அவன் காண்பிக்கிறான் और परमेश्वर के वचन के बारे में कहता है அந்த 9-10 வசனத்துல நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் அந்த வார்த்தையை கர்த்தருடைய கற்பனைகளை என் இருதயத்துல வைத்தேன் என்று और சொல்கிறான் 9-10 में कहता है कि मैं पाप ना करूं इसलिए परमेश्वर के वचनों को मेरे हृदय में रखा हूं பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் और बच्चों को मेरे पास लेकर आओ அந்த வசனத்தை போதிப்பேன் और मैं वचनों को प्रचार करूंगा ஒவ்வொரு காரியத்தை அவன் வசனத்தின்படி பின்னாடி வாழ்க்கையை நடக்க ஆரம்பித்தார் और वो परमेश्वर के वचन के अनुसार अपने जीवन में चलने அவருடைய लगा வார்த்தை என் கால்களுக்கு தீபமடியும் அந்த வார்த்தையோ அது என் பாதைகளுக்கு ஒரு வெளிச்சமா இருக்குன்னு और சொல்கிறார் कहता कि परमेश्वर का जो वचन है मेरे पैरों के लिए दीप के समान है இப்போ எல்லாமே அந்த வசனத்தின்படி செய்ய அவருடைய வாழ்க்கையை அவர் சமர்ப்பித்தார் और अब सब कुछ दाऊद अपने जीवन में परमेश्वर के वचन के अनुसार करने அந்த लगा வார்த்தை எனக்கு வழிகாட்டட்டும் और परमेश्वर का वचन जो है मेरी अगुवाई அந்த करे வார்த்தை என்னை பரிசுத்தமாய் நடத்தட்டும் परमेश्वर का वचन मुझे पवित्रता में ले जाए வார்த்தையின்படி செய்கிறவன் அந்த கர்த்தருடைய இருதயத்தின்படி செய்கிறவனா இருந்ததனால और क्योंकि वो परमेश्वर के वचन उसके आज्ञा के अनुसार करता था தேவன் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார் परमेश्वर ने उसके बारे में गवाही दी ஹalleluya हालेलुया நாம் கூட கர்த்தரை எப்போ நேசிக்கிறோம் என்று சொல்லுவோம் और हम भी कब कह सकते हैं कि हम परमेश्वर से प्रेम करते எந்த हैं ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறானோ जब हम परमेश्वर के वचनों को पढ़कर उसके अनुसार चलते हैं கீழ்ப்படுகிற எந்த மனுஷனும் அவன் தேவனை जो நேசிக்கிறான் परमेश्वर के वचन को मानता है केवल वो कह सकता है कि मैं परमेश्वर से प्रेम करता हूँ ஹalleluya हालेलुया யாராவது எத்தனை பேர் அப்படி சமர்ப்பிக்கிறீங்க इस आराधना में कितने लोग अपने जीवन को सौंप सकते நான் हैं நம்முடைய வார்த்தையை கைக்கொண்டு உம்மை நேசிப்பேன் कहो कि परमेश्वर मैं तेरे वचनों को मानकर मैं चलूंगा நம்முடைய வசனத்தின்படியே நடந்து நான் உம்மை मैं நேசிப்பேன் केवल तेरे वचनों के अनुसार चलूंगा கொஞ்சம் கருத்தை சொல்ல முடியுமா अपने हाथ उठाकर कह सकते हैं நம்முடைய வார்த்தையின்படியே நடந்து உம்மை நேசிப்பேன் परमेश्वर तेरे वचन के अनुसार मैं चलूंगा और तेरे वचनों को मानकर मैं चलूंगा இரண்டாவது பார்க்கும்போது और दूसरी बात அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் और जो परमेश्वर
परमेश्वर के सम्मुख को चाहता है, தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறவர்கள் जो परमेश्वर के निकट होते हैं, தேவனை वो நேசிக்கிறார்கள். परमेश्वर से प्रेम करते हैं। ஹalleluya. हालेलुया। இதுக்கு ஒரு பெரிய ஒரு நாலேஜ் தேவையில்ல. और इसके लिए कोई बड़ा एक समझ की जरूरत உங்க नहीं। வீட்டிலே உங்க குடும்பத்துக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், अगर आपके घर में आपके परिवार को आप ज्यादा समय नहीं देते, ஒரு மனுஷன் பிள்ளைகள் மீன்ஸ் மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பான், अगर एक पति अपनी पत्नी को ज्यादा समय नहीं देता, பேசாமல் இல்ல மீன்ஸ் கூட இருக்காமல் இருப்பான் என்றால், यदि उसके साथ समय नहीं அது बिताता, என்னத்தை காண்பிக்கும்? तो वो क्या दर्शाता है? அது அன்பில்லாமல் காணப்படும். वो इस बात को प्रकट करता है कि उनके बीच में कोई प्रेम नहीं। ஆனால் அந்த அன்பு என்ன செய்யும் என்றால், लेकिन वो प्रेम क्या करता है? எப்போ நான் வீட்டுக்கு போவேன், वो सोचेगा कि मैं कब घर எப்போ जाऊं, நான் கர்த்தரிடத்தில் இருப்பேன், मैं कब परमेश्वर के साथ எப்போ समय கர்த்தரோடு बिताऊं, கூட இருப்பேன். मैं कब परमेश्वर के साथ समय அப்படிப்பட்ட ஒரு बिताऊं। வாஞ்சை நமக்குள்ள கொண்டு வரும். और आज परमेश्वर ऐसा एक चाहत को हमारे जीवन में देखना चाहता है। ஹalleluya. हालेलुया। யாரை நீங்க அன்பு கூற நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? आप जिससे प्रेम करते हैं उनसे आप क्या अपेक्षा करेंगे? எப்படியாவது அவங்களோட கூட இருக்கணும், कि मैं हमेशा उनके साथ रहूं, எப்படியாவது அவங்களோட பேசணும், उनके साथ मैं बात कर எப்படியாவது पाऊं, இன்னும் அறிய வேண்டும், मैं उनके बारे में और जान पाऊं। அவங்க கூட இருப்பது அவங்களுடைய வாஞ்சை விருப்பமா हम இருக்கும். हमेशा सोचते कि हम उनके साथ ही रहे। யாத்திராகமம் 33:15 வசனத்துல மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது. और निर्गमन 33वां अध्याय के 15 वचन में मूसा का भी ऐसा एक चाहत था, அவருடைய சமூகத்து மேல் இருந்த அந்த வாஞ்சை, और परमेश्वर की उपस्थिति के लिए जो चाहत उसके जीवन में था, அந்த நம்பிக்கை பார்க்கும்போது उस भरोसे को हम देखते हैं। உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனார், वो कहते हैं कि यदि तू आप ना चले, तू मेरे साथ ना चले तो, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம், वो कहते हैं कि यहाँ से हमें मत ले எனக்கு जा। உம்முடைய சமூகம் மாத்திரம் போதும், वो कहते हैं कि तेरी उपस्थिति को मैं चाहता நீங்க हूँ, எனக்கு வேணும். मैं तू आप मुझे जरूरत हो। அப்படி கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவனே அந்த மோசே இருந்தார். और मूसा इतना परमेश्वर की उपस्थिति को चाहता था। ஹalleluya. हालेलुया। யார் சொல்ல முடியும் நான் கர்த்தரை நேசிக்கிறேன், और आज कौन कह सकता है कि मैं परमेश्वर से प्रेम करता हूँ? கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கிறதோ, जिनके अंदर एक चाहत है कि मैं परमेश्वर के साथ समय बिताऊं, நான் ஜெபத்துல காணப்பட கர்த்தருடைய சமூகத்துல காணப்பட कि मैं வேண்டும், परमेश्वर की उपस्थिति में और प्रार्थना में और समय बिताऊं, எப்போ நான் போய் கர்த்தரை ஆராதிப்பேன் என்ற ஒரு வாஞ்சை இருக்குமோ, जिनके अंदर एक चाहत है कि मैं जाकर परमेश्वर की आराधना करूं, கர்த்தரோடு நெருங்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதோ, परमेश्वर के और निकट जाने का जो चाहत है, அவர்கள் சொல்ல முடியும் நான் கர்த்தரை நேசிக்கிறேன். केवल वही कह सकते हैं कि मैं परमेश्वर से प्रेम करता हूं। அதே 11வது வசனத்துல 33:11 பார்க்கிறோம் கர்த்தருடைய மோசேயோடு கூட எப்படி பேசுவார் என்றால், और उसी निर्गमन 33 अध्याय के 11 वचन में परमेश्वर से मूसा कैसे बात की, சிநேகிதரோட பேசுவது போல, और जैसे एक मित्र से बात करते हैं, கர்த்தர் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு விருப்பத்தோடு மோசேயோடு முகமுகமாய் பேசினார். और वैसे ही परमेश्वर मूसा से वहां पर बात कर रहे थे। கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். आज परमेश्वर ऐसा एक प्रेम हमारे जीवन में चाहता है। அதுக்காக காத்திருக்கிறவர்கள், जो लोग परमेश्वर के लिए அவர் रुके रहते சமூகத்தை हैं, வாஞ்சிக்கிறவர்கள், जो परमेश्वर की उपस्थिति को चाहते அவருடைய हैं, வசனத்தை வாஞ்சிக்கிறவர்கள், जो परमेश्वर के वचन को चाहते हैं, அவர் கூட உறவாடுகிற ஜெபத்துல जो காணப்படுகிறவர்கள், हमेशा परमेश्वर की उपस्थिति में उसके प्रार्थना में लगे रहते हैं, அவர்கள் தேவனை அன்பு கூறுகிறார்கள் என்று நாம் பார்க்க और முடியும். केवल वो ही परमेश्वर से प्रेम करते हैं। ஹalleluya. हालेलुया। ஒரு யாராவது நீங்க அதிகமாக நேசிப்பீர் என்றால் यदि आप किसी से ज्यादा प्रेम करते हैं तो எவ்வளவு நேரம் பேசுவீங்க? तो आप उनसे कितने देर बात करेंगे? பேசும்போது கூட போர் அடிக்காமல் பேசிக்கொண்டே இருப்பீங்க. आप बात करें, आप बिना बोर हुए आप बात करते அது रहते ஒரு हैं, சந்தோஷத்தை கொண்டு வரும். और क्योंकि आपको उस बात में आनंद அப்ப मिलती है। கர்த்தரிடத்தில் கூட ஒரு மனுஷன் அன்பு கூறு என்று சொல்லும்போது, तो अगर एक मनुष्य कहता है कि मैं परमेश्वर से प्रेम करता हूँ, அவன் ஜெபிக்கிறவனாய் கர்த்தரிடத்தில் பேசுகிறவனாய் இருக்க तो वो வேண்டும். हमेशा परमेश्वर से बात करेगा, परमेश्वर से प्रार्थना करता रहेगा। ஹalleluya. हालेलुया। யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், और निर्गमन हम पढ़ते 20वां अध्याय के 3रे वचन में, கர்த்தரை நேசிக்கிறவன் जो परमेश्वर से प्रेम करता है அவன் கர்த்தருக்கு மாத்திரம் முக்கியத்துவத்தை ஸ்தானத்தை அவன் கொடுப்பான். वो केवल परमेश्वर को वो स्थान देगा, அவன் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி முதலாவது ஸ்தானத்தில் அவன் வைப்பான். वो केवल परमेश्वर को ही ऊंचा रखता है, सबसे पहला स्थान देगा। அவர் சொல்கிறார் என்னென்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், और वो कहते हैं तू मुझे छोड़ दूसरों कोई ईश्वर करके ना मानना, என்னை மாத்திரம் நீ தேவன் என்று பார்ப்பாய், केवल मुझे तू परमेश्वर के रूप में देख। அந்த ஸ்தானம் எனக்கு மாத்திரம் இருக்கும், वो जो स्थान है केवल मेरा होना அந்த चाहिए, மகிமை அந்த கனம் அந்த விசுவாசம் நம்பிக்கை என்மேல் மாத்திரம் உனக்கு और இருக்கும். तेरा जो विश्वास है, जो तेरी जो महिमा, जो आदर है, केवल मेरे प्रति होना चाहिए। अद्भुत के உன்னை लिए, வழிநடத்தும்படி, तेरी अगुवाई के लिए, உன் குறைவுகள் நிறைவாக்கும்படி, तेरी कमियों को दूर करने के लिए, தேவைகள் சந்திக்கும்படி, तेरे जरूरतों को पूरा करने के வேற लिए, யாரையும் பார்க்காமல் வேற யாரையும் முன் நிறுத்தாமல் और किसी और को तेरे सामने खड़ा ना कर, என்னை மாத்திரம் நோக்கி பார்த்து என்னை மாத்திரம் மகிமைப்படுத்துவாய். लेकिन तू जब मुझ पर भरोसा करे और मेरी महिमा करे, அவருக்கு அந்த முக்கியத்துவம் அந்த முதலாவது ஸ்தானத்தை கொடுக்கும்போது, जब सबसे पहला स्थान परमेश्वर को देते அது हैं, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை காண்பிக்கிறது. तब वो प्रकट करता है कि हम परमेश्वर से कितना प्रेम करते हैं। ஹalleluya. हालेलुया। அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். और परमेश्वर इसी बात को வேற चाहता है, யாருமே என்னுடைய
என்னுடைய ஸ்தானத்துல வேற யாருமே உனக்கு இருக்க वो வேண்டாம். कहता है कि मेरे जगह पर मेरे स्थान पर किसी और को तू मत எத்தனை பேர் रखना। சொல்றீங்க அவரை மாத்திரம் நான் முதலாவது ஸ்தானத்துல வைக்கிறேன்? कि लोग कहते हैं कि केवल परमेश्वर को सबसे पहला स्थान पर रखूंगा। ஹalleluya. हालेलुया। எந்த ஒரு வேலை கொண்டு வேலை முதலாவது நிறுத்த வேண்டாம். आपके नौकरी को काम को आप पहला मत रखो। எந்த ஒரு நபரை முதலாவது ஸ்தானத்துல வைக்க வேண்டாம். किसी व्यक्ति को आप पहले स्थान को नहीं எந்த मत रखो। ஒரு ஆசீர்வாதத்தை முன்பு வைக்க வேண்டாம். किसी भी आशीष को पहला ना ஆனால் रखे। எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவரை மாத்திரம் நீங்க உயர்த்தி வைக்க लेकिन வேண்டும். सारे बातों से बढ़कर केवल आपको परमेश्वर को ऊंचा करना है। ஹalleluya. हालेलुया। எந்த ஒரு உலக காரியம், इस संसार के किसी भी चीजों எந்த ஒரு से, உலக நன்மைகள், इस संसार के किसी भी भलाई को, ஒருவேளை நீங்க செய்கிற வேலையா இருக்கலாம், शायद आप जो काम करते नौकरी करते हो सकता வியாபாரமா है, இருக்கலாம், आपका व्यापार हो सकता है, பிள்ளைகளை கூட இருக்கலாம், आपके बच्चे भी हो सकते எதை हैं। கூட கர்த்தருக்கு மேல நீங்க நிறுத்தவே கூடாது. सारी चीजों कभी परमेश्वर के ऊपर आपको नहीं रखना है। கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். आज परमेश्वर ऐसा एक प्रेम हमसे चाहता है। அந்த ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த மோசே அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். उत्पत्ति 22 अध्याय के दूसरे वचन में परमेश्वर अब्राहम के जीवन से इस बात को चाहता 100 है। வயசுல அவனுக்கு ஒரு பையனை கொடுக்கும்போது அவன் அதிகமா அந்த பையனிடத்துல பாசம் காட்ட 100 ஆரம்பிக்கிறான். वर्ष में जब परमेश्वर ने एक संतान को दिया तब उसने अपने बेटे से ज्यादा प्रेम किया கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரம் அந்த பாசம் அந்த அன்பு அவன் மேல அவன் செலுத்த और ஆரம்பிக்கிறான். धीरे धीरे अपने बेटे से ज्यादा प्रेम वो करने लग गया था। கர்த்தர் அவனை ஒரு சோதிக்க பரீட்சை பார்க்கிறார். तब परमेश्वर ने उसे एक परीक्षा दी। அந்த 2வது வசனத்துல வாசிக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார், உன் புத்திரனுடைய ஏக சுதமான உன் நேச குமாரனாகிய ஈசாக்கு. और दूसरे वचन में कहते हैं कि तेरा जो इकलौता पुत्र ईसाक को நீங்க அதிகமா நேசிக்கிற जिससे तू प्रेम रखता है அவனே போய் பலி செலுத்த வேண்டும். उसे जाकर तुझे होम बलि चढ़ाना है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमारे जीवन में भी इस बात को चाहता है। எந்த ஒரு காரியமும் நம்மளுக்கும் அவருக்கு ஒரு தடையாய் மாறிடக்கூடாது. हमारे जीवन में हमारे और परमेश्वर के बीच में कोई भी चीज एक रुकावट ना बनने எந்த ஒரு पाए। காரியமும் எந்த ஒரு காரியம் அவருக்கும் அவரை பார்க்கலாம் நாம் உயர்த்தி வைத்திடக்கூடாது. कोई भी चीज किसी को भी हमें परमेश्वर से ज्यादा जगह या फिर ऊंचे स्थान पर नहीं அவருக்கு கொடுக்க रखना। வேண்டிய ஸ்தானம் அவர் கொடுக்க வேண்டிய கனம் மகிமை துதி அவருக்கு மாத்திரம் போய் சேர जो வேண்டும். स्थान जो महिमा हमें देना केवल उसे परमेश्वर को ही देना है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் அவருக்கு மாத்திரம் முக்கியத்துவத்தை கொடுப்பேன். कि लोग कह सकते हैं मैं केवल परमेश्वर को मुख्यता दूंगा। அந்த முதலாவது ஸ்தானம் முழுவதும் அவருக்கு மாத்திரம் கொடுக்க और जो வேண்டும். पहला स्थान है केवल आप परमेश्वर को देना है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு சில ரட்சிக்கப்பட்ட அந்த மகன் சில ரட்சிக்கப்படாத அந்த மகளை கொண்டு வருகிறார்கள். और आजकल जो उधार पाए जो लड़के जो उधार नहीं पाए से स्त्री को लेकर आते हैं அந்த பையன் மகளை அந்த கட்டிட்டு கல்யாணம் முடித்து வருவார்கள். और जब लड़का शादी कर कर आता है கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஸ்தானமும் மாறி போகிறது. और परमेश्वर को जो स्थान देना है वो स्थान को नहीं दे पाते हैं। கல்யாணம் முடிக்கும் போது अनेक காரியங்களை சொல்லுவார்கள். और जब शादी करते हैं उससे पहले अनेक जो बहुत सारी बातों को कहते हैं। அவர்கள் சபைக்கு வருவார்கள். वो कहते हैं कि वो शादी के बाद कलीसिया में आएंगे, விசுவாசிப்பார்கள். वो भी विश्वास करेगी, அவள் விசுவாசி ஞானஸ்நானம் எடுப்பார். वो विश्वास कर कर बपतिस्मा भी लेगी, ஆனால் பார்க்கும்போது முழுவதும் வித்தியாசமாய் மாறி போகிறது. लेकिन उसके बाद सब कुछ बदल जाता है। அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி போகுது என்றால் उनका जीवन कैसे बदलता है। மற்ற கோயிலுக்கு போகும்போது और जो दूसरे जो मंदिर में जाते हैं அங்கே போவார்கள், பின் ஆராதனைக்கு வருவார்கள். वहां पर भी जाते हैं और परमेश्वर की आराधना भी करते हैं। அங்க போய் நெத்தியில சில காரியங்களை பூசுவார்கள். वहां पर जाकर अपने माथे पे कुछ பின்பு ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்கிறார்கள். और फिर आराधना में आकर वचनों को भी सुनते हैं। அப்படி ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கை மாறிடக்கூடாது. लेकिन कभी हमारा जीवन ऐसा नहीं होना चाहिए। கர்த்தருக்கு மாத்திரம் முழுவதும் அந்த ஸ்தானத்தை நாம் கொடுக்க வேண்டும். हमें केवल वो जो जगह स्थान है परमेश्वर के लिए देना है। ஹalleluya. हालेलुया। இவன் கல்யாணத்தை நீங்க பார்க்கும்போது और इसके शादी को देखते हैं அநேக வாலிபர் இருக்கிறதுனால சொல்கிறேன், और जवान है इसलिए कहता हूँ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க பார்க்க வேண்டும். हमेशा आप उधार पाए हुए जो लड़कियों को लड़कों को देखें, இருளுக்கும் வெளிச்சத்துக்கு ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது. क्योंकि अंधकार और ज्योति में कोई मेल मिलाप नहीं होना चाहिए। வெளிச்சத்தை நீங்க பார்க்க வேண்டும். आपको ज्योति को देखना है। ஹalleluya. हालेलुया। 2 கொரிந்தியர் 5:14 வசனத்துல और दूसरा कुरिन्थियों 5वां अध्याय के 4वें वचन में 2 கொரிந்தியர் 5:14 दूसरा कुरिन्थियों 5वां अध्याय के 14वें वचन में பவுல் சொல்கிறார், அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. और पौलुस कहते हैं कि मसीह का प्रेम हमें विवश कर देता है। தேவனுடைய அன்பு, கர்த்தரை அன்பு கூறுகிற ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? और मसीह का प्रेम क्या करता है। யாராவது சொல்லுவார்கள் நான் கிறிஸ்துவை தேவனை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன், और यदि कोई कहता है कि मैं मसीह से प्रेम करता हूँ, அவனுக்குள் இருக்கிற கிறிஸ்துவுடைய அன்பு என்ன செய்யும்? उनके अंदर जो मसीह का प्रेम क्या करता है, அவனை அதிகமாக நெருக்கி ஏவுகிறது. वो उन्हें विवश कर देता है। பவுல் சொல்கிறார், என்ன அந்த அன்பு தேவனுடைய அந்த கிறிஸ்து
நெருக்கி ஏவுகிறது. और उसके कहते हैं कि मसीह का प्रेम हमें विवश कर देता है। எப்படிப்பட்ட அந்த நெருக்கம், அந்த ஏவுதல்? और क्यों वो विवश करता है? 18வது வசனத்துல இன்னும் சொல்லும்போது சொல்கிறார், நம்மளுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். और 18 वचन में कहते हैं कि हमारे लिए परमेश्वर ने एक सेवकाई को दी है। தேவன் இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने वो सेवकाई हमें दिया है। இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு அவர் ஒப்புரவாக்கினார். और मसीह के द्वारा अपने साथ हमारा मेल मिलाप कर लिया। இப்போ இந்த ஒப்புரவாக்குதலின் இந்த ஊழியத்தை எங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். वो कहता है कि मेल मिलाप का जो सेवा है परमेश्वर ने हमें सौंप दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்றால், अगर मसीह का प्रेम एक मनुष्य के अंदर हो அந்த அன்பு அவன் ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவ வேண்டும். तो वो जो प्रेम है हर दिन उन्हें विवश करना है। எப்படிப்பட்ட அந்த நெருக்கம்? वो कैसा वो विवश करेगा? எப்படி நெருக்க வேண்டும்? वो कैसा उन्हें विवश करेगा? நமக்குள்ள இருக்கிற அன்பு, हमारे अंदर जो प्रेम है என் இயேசு என்னை ஒப்புரவாக்கும்படியாக, और हमें मेल मिलाप करने के लिए இந்த உலகத்துல வந்து எனக்காக மரித்து அவர் ரத்தத்தை சிந்தினாரு. इस संसार में मेरे लिए हमारे लिए आकर अपने लहू को बहाए है। இப்போ நான் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டேன். और अब तो हम मसीह के साथ मेल मिलाप हो गए। ஆனால் இனி மற்ற ஜனங்களை ஒப்புரவாக்க வேண்டும் என்றால், लेकिन अब दूसरों को मेल मिलाप कराना तो அது யாரை கொண்டு செய்ய வேண்டும்? वो किसके द्वारा होगा? கர்த்தர் எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும். और परमेश्वर वो हमारे द्वारा करना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நான் செய்வேன்? कितने लोग कह सकते हैं कि मैं उस मेल मिलाप की सेवा को करूंगा? ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்ன? मेल मिलाप की सेवा क्या है? தேவனிடத்துல மனுஷனும் மறுபடியும் அது சேர்ப்பது. पिता के साथ हम जब फिर से जुड़ जाते அந்த हैं பாவம் மனுஷன் தேவனிடத்துல பிரித்தது. और मनुष्य और परमेश्वर के बीच में जो पाप है जब हट जाता है, தேவனிடத்துல மறுபடியும் மனுஷனை சேர்ப்பதுதான் அந்த ஒப்புரவாக்குதல். मेल मिलाप करना यह है कि जब मनुष्य पिता के साथ जुड़ जाता है। கிறிஸ்துவின் அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் அப்படி அது நெருக்கி என்னை ஏவ வேண்டும். ऐसे लोग कहते हैं कि मसीह का प्रेम हर दिन ऐसा मुझे विवश करता है। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் என்றால், अगर मसीह का प्रेम आपके जीवन में है तो மனுஷன் தேவனை உண்மையை அவன் நேசிப்பான் என்றால், तो यदि एक मनुष्य परमेश्वर से सही में वो प्रेम करता है तो அவன் எப்படியாவது ஜனங்களிடத்துல இயேசு குறித்து சொல்லுவான். वो कब कैसे भी जाकर लोगों से मसीह के बारे में कहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு தகப்பனுக்கு அந்த தகப்பனுடைய பையன் என்ன செய்வான்? और एक लड़का क्या करता है? அந்த பையனுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு வாஞ்சை இருக்கும். நல்ல பையன் இருந்தான்னா தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். और एक अच्छा लड़का है तो अपने पिता की इच्छा को हमेशा पूरी करेगा। எப்படியாவது தகப்பனுடைய வாஞ்சையை நிறைவேற்ற வேண்டும். हमेशा सोचेगा कि पिता की इच्छा को पूरी करूं। முதலாவது சம்பளம் கிடைத்த உடனே அந்த தகப்பன் இது ஆசையா இருக்குமே அதை நான் வாங்கி கொடுக்க வேண்டும். अपने पहले पगार को जब वो पाता है तो वो सोचता है कि पिता को जो पसंद है वो मैं उसे खरीद के दूं। இருக்கிற அந்த நாட்களை நான் செய்ய வேண்டும். और जब पिता इस संसार में तभी मैं उनके लिए कुछ करूं। நம்முடைய தகப்பனுக்கும் ஒரு வாஞ்சை இருக்கிறது. और हमारे पिता को भी एक चाहत है। ஹல்லேலூயா. हालेलुया। அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது? हमारे पिता की क्या चाहत அவருடைய है? சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा क्या है? ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது. कि कोई भी नाश ना हो, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். सभी लोग उद्धार पाले எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். और सभी लोग मन फिराए। அப்படி அவர் விரும்புகிறதுனால தான் அவருடைய வருகை தாமதிக்கிறார். और क्योंकि वह इस बात को चाहता है इसलिए अपने आगमन को देरी करता है। ஹல்லேலூயா. हालेलुया। தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? और पिता का हृदय कैसा है? தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? परमेश्वर का हृदय कैसा है? ஒருவனும் கெட்டு போகாமல், कि कोई भी नाश ना हो, ஒருவனும் அழிந்து போகாமல், कोई भी नाश ना हो, எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். लेकिन सभी लोग नित्य जीवन पाले எல்லாரும் மனம் திரும்ப और வேண்டும். सभी लोग मन फिराए। அது யாருடைய சித்தம்? ये किसकी इच्छा है? நம்மளை அழைத்த நம்மளை ரட்சித்த தேவனுடைய சித்தமா हमें இருக்கிறது. पुकार बुलाए हुए उस परमेश्वर की योजना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவரை அன்பு கூறுகிறவன், நான் அன்பு கூறு என்று சொல்லுகிறவன், और जो कहता है कि मैं प्रेम करता हूँ, அவன் எப்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருக்க முடியும்? वो कभी परमेश्वर की इच्छा को पूरे किए बिना नहीं रह सकता। உண்மையை ஒரு மனுஷன் நேசிப்பான் என்றால், यदि सच में एक मनुष्य परमेश्वर से प्रेम करता है ஒரு तो பையன் ஒரு மகள் அவருடைய தகப்பனை உண்மையா நேசிப்பான் என்றால், यदि एक बच्चा अपने पिता से अपने माता पिता से सचमुच प्रेम करता है तो ஒரே வாஞ்சை இருக்கும், என் தகப்பன் நான் பிரியப்படுத்த தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்ற तो उसके வேண்டும். अंदर एक ही चाहत है कि मैं मेरे पिता को हमेशा खुश कर उसकी इच्छा को पूरी करूं। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் என் தகப்பன் பிதாவின் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன்? आज के लोग कह सकते हैं कि मैं मेरे पिता की इच्छा को पूरी करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க வாழ்கிற இந்த நாட்களே அதை செய்ய வேண்டும். और आप जिस दिनों में जीते उन दिनों में आपको करना ஒரு है। வீட்டுல வயதான அம்மா மரித்து போனார்கள். और एक घर में एक बुजुर्ग माता मर गई அவங்களுடைய மகள் எப்படியாவது 45 வயது இருக்கலாம். और उसकी बेटी का उम्र तकरीबन 45 वर्ष था। அவங்க பார்த்து மிகவும் அழுது கொண்டே இருந்தார்கள். तब वो उसे देखकर अपने माता को देखकर बहुत रो रही थी। அவங்க சொல்லிக் கொண்டே இருந்தாங்க, நான் உடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போயிட்டேன்னு. वो कह रही थी मैं तेरी इच्छा को पूरी नहीं कर पाई। அநேக நாட்களை கடைசி வாஞ்சைன்னு சொல்லி எப்படியாவது நீ வந்து என்னை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும்னு சொன்னாயே. और तो कह रही थी मेरी आखिरी इच्छा है और मुझसे मिलना चाहती थी, ஆனா அதை நான் நிறைவேற்றாமல் போயிட்டேன், நான் வீட்டுல இருந்துட்டேனே அப்படி சொல்றாங்க. लेकिन मैं आकर मिल नहीं पाई, तेरी आखिरी इच्छा को मैं पूरी नहीं कर पाई। வாழ்க்கை போன பின்பு அழுது கொண்டே இருக்கிறாங்க. और मौत के बाद वो रोने लगते हैं। அப்படி அல்ல, நாம் வாழ்கிற
வாழுகிற நாட்களை கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற लेकिन आज जिन दिनों में हम जीते हैं, उन दिनों में हम पिता की इच्छा को हमें पूरी करना है। ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல यशायाह 6 के 8 में हम पढ़ते हैं। ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம் அந்த ஆலயத்துல போய் தேவனுடைய மகிமை கண்ட பின்பு यशायाह 6 के 8 में परमेश्वर की महिमा को देखने के बाद அவன் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க முடிந்தது परमेश्वर के वचन को वो सुन पाया அவனுக்கு அந்த ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டது और वो परमेश्वर के वचन को सुन पाया। ஆராதனை வரும்போதெல்லாம் அந்த கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும்। हम जब आराधना में आते तो हमें परमेश्वर के आवाज को सुनना है। எந்த சத்தத்தை கேட்க வேண்டும்? किस आवाज को सुनना है? அந்த சத்தம் என்ன சொல்லும்? वो आवाज क्या कहती है? கண்ணீரை துடைப்பின் அந்த சத்தம் அல்ல, और மாத்திரம் கண்ணீரை துடைப்பின் அதல்ல, और केवल आंसू को पोंछूंगा उस आवाज को नहीं, ஆசீர்வதிப்பின் மாத்திரம் அல்ல, तुझे आशीष करूंगा उस आवाज को யாரை நான் அனுப்புவேன், मैं किसे भेजूं, நம்முடைய காரியங்களுக்காக நாம் யாரை அனுப்ப முடியும் என்ற அந்த அந்த சத்தம்। और वो जो आवाज कहती है कि मेरे काम के लिए मैं किसे भेजूं। ஹalleluya हालेलुया। எப்பயாவது ஆராதனையில அந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? क्या कभी आपने आराधना में उस आवाज को सुना அந்த है? இருதய துடிப்பு, அந்த கர்த்தருடைய வாஞ்சை, அந்த 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 கையில அந்த சிந்துகிற அந்த ரத்தம், और परमेश्वर की इच्छा जो हाथ में लहू को बहाया, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் பேசுகிறது, यीशु मसीह का जो लहू आबेल का जो लहू से भी ज्यादा वो बात करती है ரட்சிப்பை பேசுகிறது, और वो उद्धार की बात करती है। அப்படி அந்த சத்தத்தை நம்மள கேட்க முடிகிறது। और ऐसे आवाजों को हम सुन पाते हैं யார் எனக்காக போவார்? कि मेरे लिए कौन जाएगा। ஹalleluya हालेलुया। நேத்து கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, और कल भी एक बहन ने कहा, கர்த்தர் என்னை அதிகமாய் பாரப்படுத்தினார், और परमेश्वर ने मेरे दिल में एक बोझ दिया है, நான் ஊழிய அந்த ஒரு பகுதியில போய் ஊழியம் செய்ய போகிறேன், और मैं आने वाले दिनों में एक जगह पर जाकर सेवकाई அந்த करूंगी। கர்த்தருடைய சத்தம் நம்மள ஒவ்வொரு நாளும் நெருக்க வேண்டும்। और परमेश्वर का जो वचन है आपको हर दिन विवश करना है। ஹalleluya हालेलुया। ஜனங்கள் அறியாமல் மரித்து போகிறார்கள், कि पर लोग बिना सुने और नाश हो रहे இயேசு हैं, கிறிஸ்து கேள்விப்படாமல் மரித்து यीशु मसीह के போகிறார்கள்। बिना बारे में ना सुने हुए वो मर जाते हैं। ஒருவேளை கேள்விப்படுவார்கள் என்றால் अगर वो सुनते हैं तो भी, அவர்கள் மனம் திரும்புவார்கள், अगर वो सुन लेते हैं तब अपने मन फिराएंगे, ஆனா சொல்லுகிறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறதுனால लेकिन उनसे कहने के लिए आज कोई नहीं, அவர்கள் தேவன் அறியாமல் விசுவாசிக்காமல் மரித்து और போகிறார்கள்। इसलिए बिना परमेश्वर को जाने विश्वास किए वो मर जाते हैं। நான் கர்த்தரை குறித்து நான் இயேசு குறித்து சொல்ல போகிறேன்। लेकिन आज के लोग कहते हैं कि मैं जाकर यीशु मसीह के बारे में कहूंगा। ஹalleluya हालेलुया। ஒரு எஸ்தர் தீர்மானம் எடுத்ததனால, क्योंकि उस एस्तर ने एक निर्णय लिया, ராஜா இடத்தில் போய் சொன்னதால ராஜாவே மீன்ஸ் கீழ்ப்படிந்த ராஜா அதற்காக செயல்படுவார் என்றார்। क्योंकि वो राजा के पास जाकर कही और राजा ने उसके बात को सुना और क्रिया ஒரு किया। சிறு பிள்ளை அடிமை பெண் அந்த நாகமிடத்தில் சொல்லி அவன் மனம் திரும்புவான் என்றார்। एक गुलाम स्त्री अगर नामान को जाकर कही और उसके मन को उसने बदल दिया, ஒரு சமாரியா ஸ்திரீ போய் ஊரெல்லாம் சொல்லி அந்த இயேசு என்னை குறித்து எல்லாமே சொன்னார் என்று அந்த ஒரு சாட்சி குறித்து, अगर एक सामरी स्त्री जाकर पूरे गांव को यीशु मसीह के बारे में कह पाई, சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை जब செய்கிறார்। आप जाकर कहते तो परमेश्वर आपके द्वारा महान कामों को करेगा। ஹalleluya हालेलुया। யாரை நான் அனுப்பினேன் என்று கர்த்தருடைய சத்தம் அங்க கேட்கிறார்। परमेश्वर का वचन कहता है कि मैं किसे भेजूं। தாராளத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட சத்தத்தை எதிர்பார்க்கிறார்। आज इस आराधना में परमेश्वर ऐसे आवाज को देखना चाहता ரோமர் है। 8வது அதிகாரம் 28வது வசனத்துல रोमियो 8 के 28 में அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो परमेश्वर से प्रेम करता है, கர்த்தருடைய நன்மைகள் குறித்து பார்க்கும்போது परमेश्वर के भलाई के बारे में देखते हैं, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம்। परमेश्वर उनके जीवन में सब कुछ भलाई के लिए उत्पन्न करता है। ஹalleluya हालेलुया। நான் அவரை நீங்க கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால், और अगर आज आप परमेश्वर से प्रेम करते உங்க हैं வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், तो परमेश्वर आपके जीवन में क्या இன்னைக்கு कहता உங்க है। வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம்। आपके जीवन में जो कुछ होता है उसके बारे में आपको निराश नहीं होना, நடக்கிற சகலமும் क्योंकि जो सब कुछ, அது சில நஷ்டங்களா இருக்கலாம், कुछ नुकसान हो சில सकते हैं, தோல்விகளா இருக்கலாம், कुछ हार हो सकते சில हैं, பண இழப்புகளா இருக்கலாம், कुछ नुकसान हो सकते சில हैं, பலவீனங்களை கூட இருக்கலாம், कमजोरी हो सकती है, ஆனால் எல்லாவற்றையும் கொண்டு சகலமும் கடைசி எப்படி முடியும் என்றால், लेकिन सब कुछ कैसे समाप्त होगा। தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो परमेश्वर से प्रेम करता है சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது। उनके जीवन में सब कुछ भलाई के लिए उत्पन्न होता है। ஹalleluya हालेलुया। கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் हाथ उठाकर कहे मेरे जीवन में होने वाले அது सब कुछ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது। परमेश्वर भलाई के लिए उत्पन्न करता பக்கத்துல है। பார்த்து தைரியப்படுத்தி சொல்லுங்க, बाजू में देखकर भी आप कह सकते சோர்ந்து हैं, போகாதங்க, பயப்பட வேண்டாம்। आप निराश मत हो, உங்க வாழ்க்கையில நடக்கிற சகலம் உங்க நன்மைக்கு आपके जीवन में जो कुछ होता है वो आपके भलाई के लिए है। 91வது சங்கீதம் 14வது வசனம் மாத்திரம், 91வது சங்கீதம் 14வது வசனம், भजन संहिता 91 के 14 वचन அவன் में, என்ன நேசிக்கிறதுனால என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் क्योंकि वो परमेश्वर मुझे चाहता, நான் அவனை விடுவிப்பேன், क्योंकि मैं तो उसे அவனை छुड़ाऊंगा உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன், और ऊंचे स्थानों पर उसे रखूंगा, அவன் என் மேல் வாஞ்சை இருக்கிறதுனால, क्योंकि वो मुझसे प्रेम करता என்னை है, அதிகமாய் நேசிக்கிறதுனால क्योंकि मुझसे प्रेम करता நான் है, அவனை நிச்சயமாய் விடுவிப்பேன்। मैं इसलिए उसे छुड़ाऊंगा। அவனுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, समस्या तो होगी, சில விடுதலை காண வேண்டும், उसके जीवन में
में छुटकारे की சில जरूरत है। தடைகள் இருக்கிறது, कुछ रुकावट हो सकती ஆனால் है, அவன் என்னை நேசிக்கிறான், लेकिन क्योंकि वो मुझसे प्रेम ஆகையால் करता है அவனை விடுவிப்பேன், और इसलिए मैं उसे அவனை छुड़ाऊंगा உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். और ऊंचे स्थानों पर उसे मैं खड़ा நாம் எழுந்திருந்து करूंगा। நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். क्यों नाम खड़े होकर परमेश्वर को धन्यवाद அவனை दें। நேசிக்கிறதுனால அவனை கைவிடுகிறவன் அல்ல. क्योंकि हम परमेश्वर से प्रेम करते हो, परमेश्वर कभी हमें छोड़ेगा नहीं। அந்த பிரச்சனை மத்தியில் நான் அவரை கைவிடுகிற தேவன் அல்ல.